கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். சகோதரர் சொன்ன மாதிரி இன்னைக்கு காலையிலிருந்து நம்ம சத்தியங்களை கேட்டு வரோம். அதிலும் விசேஷமாக இந்த ஒரு நேரத்திலும் கூட கடைசியா ஒரு பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். பாடத்தின் தலைப்பு உங்களுக்கு வந்திருக்காங்க, 2 canary and 2 sparrow. தலைப்பு தமிழ்ல சொல்ல முடியாத காரணத்தினால ஆங்கிலத்திலே போட்டாச்சு. ஸோ இதை பத்தி என்ன விஷயம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். பட் இதுக்கு ஒரு ஆதார வசனம், நம்ம இந்த விஷயத்தை என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். யாரோ ஒருத்தர் பைபிள் ரீடிங் பண்ணும்போது வாசிக்கலாம். நீங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிக்கலாம். 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மோசம் போகாதீர்கள், ஆகாத நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். சோ மோசம் போகாதீர்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் அப்படிங்கிறதா ஆதார வசனம். சோ இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போறோம்னா, இந்த ஒரு வசனத்தினுடைய விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம். ஸோ 2 canary 2 sparrow அப்படிங்கிறதுல என்ன தப்பா புரிஞ்சுக்க வேண்டாம்னா, இந்த சப்ஜெக்ட்ல 2 canary 2 sparrow வருதுன்னு நினைச்சுக்க வேண்டாம். ஒரே canary ஒரே sparrow தான். பட் அதை வச்சு 2 கதைகள் பார்க்க போறோம். அந்த 2 கதைகள் இருந்து நமக்கு தேவையான கருத்துக்களை நம்ம எடுக்க போறோம். ஸோ முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம், கெனாரினா என்ன, ஸ்பேரோனா என்ன. சிம்பிளா சொல்லிட்டு போயிடுறேன், படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கெனாரி அப்படிங்கிறது இந்தியாவில் நம்மளால பார்க்க முடியாத ஒரு பறவை. அது எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அட்லாண்டிக் ஓஷன்ல ஸ்பெயின் பக்கத்துல இருக்கிற ஒரு தீவு. அந்த தீவுக்கு பேர் தான் கெனாரி ஐலண்ட். ஸோ அந்த கெனாரி ஐலண்டுல இருக்கிற ஒரு பறவைக்கு பேர் தான் கெனாரி. இந்த பறவையினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது பாடும். ஆனா இது பாடக்கூடிய பாட்டுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மெலடி இருக்கும். மெலடின்னு சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு மெல்லிசை இருக்கும். அந்த மெல்லிசையோட பாடல் பாடக்கூடிய இந்த மஞ்சள் நிற பறவைக்கு பேர் தான் கெனாரி. இப்போ உங்க மனசுல பதிஞ்சிருக்கும். அடுத்தது ஸ்பேரோ. இதை பத்தி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு நல்லாவே தெரியும். சிட்டுக்குருவி, நம்ம ஊர்ல இருக்கிற குருவி. பட் இந்த குருவி நல்லா பாடுதுன்னு நம்ம சொல்லுவோம். பட் இந்த குருவி ஆக்சுவலா பாடுறத அந்த குருவியோட கம்பேர் பண்ணா, கெனாரியோட கம்பேர் பண்ணோம்னா, இது கொடுக்குற சவுண்ட் மெலோடி கிடையாது, இது சிர்பிங் சவுண்ட் சொல்லுவாங்க. அதாவது கீச் கீச்சுன்னு ஒரு சவுண்ட் கொடுக்கும், அவ்வளவுதான். ஸோ இதுவும் ஒரு பறவை தான், குருவி தான். கெனாரியும் ஒரு குருவி தான். பட் கெனாரிக்கும் ஸ்பேரோக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன, கெனாரி பாடுற பாட்டுல மெலடி இருக்கும், ஸ்பேரோ குருவி பாடுற பாட்டுல மெலோடி இருக்காது. இது ரெண்டை வச்சு தான் நம்ம ஒரு பாடத்தை படிக்க போறோம். ஸோ முதல் கதைக்குள்ள போலாம். முதல் கதை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ஓனர் இருக்காரு. அந்த ஓனர் கிட்ட நிறைய சிட்டுக்குருவிகள் இருக்கு. கெனாரியா ஸ்பேரோ? அது டக்கு டக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்டாதான் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க முடியும். ஸ்பேரோ வச்சிருக்காரு. அவர் நிறைய ஸ்பேரோஸ் வச்சிருக்காரு. அவருக்கு என்ன ஒரு ஆசைனா, அவருடைய ஸ்பேரோ எல்லாம், சிட்டுக்குருவி எல்லாம் கெனாரி மாதிரி பாடணும்னு ஒரு ஆசை. அதனால என்ன பண்ணாருன்னா, ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் கெனாரி ஒண்ணு வாங்கிட்டு, அவர் வீட்டுல கெனாரி இருந்திருக்கு, ஒரு கெனாரியை வாங்கிட்டு வந்து என்ன பண்ண நினைச்சாருன்னா, அந்த சிட்டுக்குருவி கூட அதை ஒரு கூண்டுக்குள்ள வச்சாச்சுன்னா, சிட்டுக்குருவி எல்லாம் இது கேட்டு என்ன பண்ணிடும், பாட்டு பாட ஆரம்பிச்சிடும். நல்ல மெலடியோட பாடுன்னு சொல்லி பாட வச்சாரு. ஆனா நடந்த விஷயம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். என்ன நடந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சிட்டுக்குருவிகளுக்கு பாடல் கற்றுக் கொடுப்பதற்கு பதிலா இந்த கெனாரி என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பறவைகளை பார்த்து அது கொடுக்குற சவுண்டை பார்த்து என்ன பண்ணிருச்சுன்னு பாத்தீங்கன்னா, தான் போய் அது கீச்சு கீச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த ஓனருக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கெனாரி சிட்டுக்குருவி பாராட்டி கூட பரவாயில்ல, விட்டுறலாம், ஏன்னா அவரோடது. ஆனா கெனாரி கடன் வாங்கிட்டு வந்திருக்காரு இல்லையா, இப்ப அது என்ன பண்ணி அவனை கொண்டு போய் ஃப்ரெண்டு கிட்ட ரிட்டர்ன் பண்ணணும்னா அவர் செக் பண்ணுவாரு, கெனாரி ஒழுங்கா பாடுதட்டு. கெனாரி எங்க போய் கீச்சு கீச்சுன்னு கச்சுன்னு என்ன பண்றதுன்னு பயம் வந்துருச்சு. சோ என்ன பண்ணாருன்னா, அந்த கெனாரிய ஒரு 2-3 நாளைக்கு சிட்டுக்குருவிட்ட இருந்து பிரிச்சு தனியா வச்சாரு. அப்படி வச்சா கரெக்டா வந்துச்சான்னு பார்த்தா, அப்போ அது பாடல. கெனாரி திருப்பியும் கீச்சு கீச்சுன்னு தான் கத்துது. ஏன் கத்துதுன்னா, அது சிட்டுக்குருவியோட சேர்ந்து பாடுறத மறந்துருச்சு. இதுதான் ஆதார வசனத்துல பார்த்தோம், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். கடைசியா எப்படித்தான் பாட வச்சாருன்னா, வேற ஒண்ணும் மட்டும், கெனாரி எடுத்துட்டு போய் கெனாரிகளுக்குள்ள வச்சார். வச்சவன என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கெனாரி நல்லா பாட ஆரம்பிச்சு. இதை மட்டும் வாசிக்கிறீங்களா? வாசிங்க, இந்த வேர்டிங்ஸ் மட்டும் வாசிங்க. நீங்க இங்க பார்த்து வாசினாலும் போதும், முன்னாடி வந்து நீங்க பார்த்து வாசினாலும் போதும். நன்றாக பாடிய மற்றொரு கெனாரிக்கு அருகில் அதை வைக்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. ஏன் தோணுச்சு? கெனாரி கீச்சு கீச்சுன்னு கத்துது, அது ஒழுங்கா பாட மாட்டேங்குது. சோ என்ன பண்ணிட்டாருன்னா, அதை இன்னொரு கெனாரிக்கு பக்கத்துல வைக்கணும்னு அவருக்கு தோணுச்சு. இது விரும்பிய விளைவையை கொடுத்தது. அது விரும்பிய ரிசல்ட் என்ன பண்ணுச்சுன்னா கொடுத்துச்சு அப்படின்னு அர்த்தம். மறுபடியும் இந்த கெனாரி பழையபடி மெலோடி பாட ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? சோ இப்ப ப்ராப்ளம் சால்வ்டு. அவர் கொண்டு இந்த கெனாரியை திருப்பி ஓனர்கிட்ட கொடுத்துட்டாரு. ஓகே, இப்ப இந்த கெனாரி ஸ்பேரோ வச்சுட்டு நம்ம முதல் இந்த ஸ்டோரியை கேட்டுட்டு நம்ம என்ன பாடம் கற்றுக்கொள்ள போறோம்னா, இந்த பாடத்துல கெனாரி யார், ஸ்பேரோ யார் அப்படின்னு படிக்க போறோம். கெனாரி யாருன்னு கேட்டா நம்மளுக்கு பதில் என்ன,
வேற யாருன்னு கேட்டா நம்முடைய பதில் என்ன? அதை விட இப்படி கேட்டுக்கலாம், நம்ம கெனாரியா ஸ்பேரோவா? கெனாரி தான். ஏன்னா நல்லவங்க எல்லாம் நாம, கெட்டவங்க எல்லாம் வேற யாரும் வச்சுக்கலாம். பரவாயில்ல, அது அட்லீஸ்ட் கண்டுபிடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம கெனாரியா இருக்குன்னு ஆசைப்படுறோம். இப்ப நீங்க கெனாரி நம்ம சொன்னது பதில் எடுத்துக்கலாம். ஏன்னா கெனாரியுடைய ஸ்பெஷாலிட்டி நல்லா பாடணும். அப்படின்னா நம்ம கெனாரியா இருந்தாலும் சரி, ஸ்பேரோவா இருந்தாலும் சரி, முதல்ல பாட தெரியணும். நம்ம பாடுறோமா? பாடுறோம். நம்ம பாடுறோம்னு பைபிள் வசனமும் சொல்லுது. வாசிக்கலாம். 106ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார். அவருடைய துதியை பேசினார்கள், அவருடைய துதி என்ன பண்ணாங்க? பாடினார்கள். இன்னொரு வசனம் பாருங்க, 108ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தேவனே, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பேசாது. என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம பாடுறதுதான் தேவனுக்கு பிடிச்ச விஷயம்னா, நல்லா பாடினா கெனாரி, கரெக்டா? கீச்சு கீச்சுன்னு கத்துனா ஸ்பேரோ. இப்ப நம்ம கெனாரின்னு சொல்லிட்டீங்க. இப்ப அடுத்த பாயிண்ட்க்கு வந்துடுறேன். நம்ம கெனாரினா நம்ம பாடுறது மெலடியா இருக்கும்னா, ஒரு பாட்டு பாடுறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதானே பாட முடியும். நீங்க சொல்லுங்க, ஒரு பாட்டு பாடுறதுக்கு என்னென்ன தேவை? இப்ப கூட கொஞ்ச நேரம் பண்ணோம். ஒரு பாடல் பாடுவதற்கு என்னென்னலாம் தேவை? நம்பர் 1, வாய்ஸ் வேணும். அப்புறம் கீபோர்ட் வேணும். அப்புறம் மத்தளம் வேணும். அதெல்லாம் இல்லாமலே பாடலாம். நல்ல வாய்ஸ் இருக்கவங்க மட்டும் தான் பாட முடியுமா? இல்ல. நீங்க சொன்ன பதில் அந்த பதில் அல்ல. நான் கேட்கிற திருப்பி, ஒரு பாட்டு பாடுறதுக்கு மினிமம் என்னென்ன தேவை? இல்ல, அதுவும் தப்பு. அதுவும் தப்பு. நீங்க சொல்ற ஆல்மோஸ்ட் வந்துட்டீங்க. நீங்க ஆரம்பிக்கிற இடம் கரெக்டா இருக்கணும். நம்ம பாடுறதுக்கு என்னென்ன தேவை? முதல்ல பாட்டு பாடுன்னு சொன்ன உடனே பிரதர் முதல்ல இங்க என்ன பண்ணாரு? பவர் பாயிண்ட்ல பாடல் வரிகளா போட்டார். கரெக்டா? அப்ப ஒரு பாட்டு பாடுறதுக்கு முதல்ல தேவை பாடல் வரிகள். அதுக்கப்புறம் என்ன தேவை? அதுக்கப்புறம் என்ன? ஒரு ராகம் வேணும். ஒரு ராகம் இருந்தோம்னா அந்த பாட்டு வரிகளும் அதுக்குரிய ராகமும் சேர்ந்தாதான் பாட முடியும். சரி, பாட்டும் ராகமும் இருந்தா மட்டும் போதுமான பத்தாது, கூட என்ன தேவை? ஆட வேணுமா? மியூசிக் தேவை. அப்ப 3 விஷயம் தேவை. முதல்ல பாடல் வரிகள் தேவை. 2வது ராகம், என்ன ராகம் தெரியணும். 3வது மியூசிக், தாளம். ஓகே, மியூசிக் வேணும். இது 3ம் நம்ம பாடுற பாட்டுக்கு எதை குறிக்கும்? தேவனுடைய மகிமை குறித்து நாம் பாடுற பாட்டுக்கு எதை குறிக்கும்? மியூசிக் எது? சாங் எது? மெலடி, ராகம் எது? கொஞ்சம் கடினமான கேள்விதான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. வேத வசனம் என்ன? வரிகள். சூப்பர், கரெக்ட். நம்ம பாட வேண்டிய பாடல் வரிகள் வேத வசனங்கள். சூப்பர், அருமையான பதில். அடுத்து நெக்ஸ்ட் மியூசிக். மியூசிக் 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 அங்க பக்கத்துல பாட்டீங்களோ? சரியான பதில் என்ன கேட்டீங்கன்னா, சாங் நானே போட்டுறேன். பாடல் வரிகள் தான் சாங், வசனம் தான் பாடல் வரிகள். 2வது மியூசிக்ங்கிறது ஹோலி ஸ்பிரிட், மெலடிங்கிறது ஆக்டிவிட்டி. இப்ப நான் 2 3 கோர்த்து சொல்றேன் பாருங்க. நம்முடைய நடவடிக்கைகள் தேவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் மெலடி. அது கெனாரி கிட்ட மட்டும்தான் இருக்கு, யார்கிட்ட இல்ல? ஸ்பேரோட்ட இல்ல. அப்ப நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் தேவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னா, நம்முடைய ஆக்டிவிட்டி எந்த அடிப்படையில் அமையணும்? பாடல் வரிகள் எந்த அடிப்படையில் வரணும்? வேத வாக்கியங்கள். கிளியரா உங்களுக்கு? அடுத்த வேத வாக்கியங்களுக்கு ஒரு ஒரு மியூசிக் வேணும். கரெக்டா? மியூசிக் என்ன கேட்டீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட். அதன் மூலம் நம்ம பாடுற ராகத்துக்கு பேரு நம்முடைய கிரியைகள். இந்த 3 கரெக்டா இருந்தா தான் நம்ம யாருன்னு பாத்தீங்கன்னா கெனாரி. நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வேத வாக்கியங்களின்படி இல்லாம போச்சுன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை, நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் தேவனுக்கு ஒரு மெலடியா இருக்காது. எந்த மாதிரி இருக்குன்னு தெரியுமா? கீச்சு கீச்சுன்னு இருக்கும். புரியுது உங்களுக்கு? அப்ப நம்ம வேத வாக்கியங்களின்படி நம்ம லைஃப் இருக்கணும். அந்த லைஃப் படி நம்ம வாழ்றதுக்கு நமக்கு தேவை தேவனுடைய பரிசுத்த ஆவி அப்படிங்கிற மியூசிக். சோ வேத வாக்கியங்கள், ஹோலி ஸ்பிரிட், இத 2ஐயும் சேர்த்து நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு பேர் தான் மெலடி. கிளியர்? இப்ப நம்ம கெனாரியா ஸ்பேரோவா? கெனாரி. சூப்பர். அப்ப நாம கெனாரினா ஸ்பேரோ நமக்கு யார் யார்? யார் யார் கூட சேரக்கூடாது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதான உண்மை. இந்த ஃபர்ஸ்ட் கதையில என்ன படிச்சோம்? ஒரு கெனாரியை கொண்டு போய் ஸ்பேரோ நடுவில் வச்சாரு. கடைசியில எது மறந்து போச்சு? ஸ்பேரோ மறந்து போச்சா? கெனாரி பாடுறது மறந்து போச்சு. இப்ப நம்ம கெனாரினா
நம்ம யார் கூட சேரக்கூடாது, அவ்வளவுதான். அதான் ஸ்பேரோ. சூப்பர். உலக ஜனங்கள் கரெக்ட். சேரவே கூடாது. ஏன்? அவங்க பாட மாட்டாங்களா? அவங்க பாடுவாங்க. ஆனா பாட்டு லைனு பைபிள் வசனத்தின்படி இருக்காது. அதுக்கு தேவன் பரிசுத்தாவே கொடுக்க மாட்டாரு இல்லையா? சோ அப்ப அவங்க பாடுற பாட்டு சிப்பிங் சவுண்ட், நம்ம பாடுற பாட்டு மெலடி. குட். உலக ஜனங்கள் ஸ்பேரோ. அப்புறம் வேற யார் நமக்கு ஸ்பேரோ? சாத்தான். அவர் கூட சேருவீங்க நீங்க? நாமினல் கிறிஸ்டியானம். சூப்பர், கரெக்ட். பாபிலோன். இது ரெண்டு நமக்கு ஸ்பேரோ. இதோட இன்னொரு ஸ்பேரோ இருக்குது. அந்த ஸ்பேரோ வெளியே இருக்காது, உள்ளதான் இருக்கும். எங்க உள்ளன்னு இங்க இருக்குங்கிறீங்க? நம்முடைய மாம்சம். பரவாயில்லைங்க, ரொம்ப அருமையான விஷயம். நம்முடைய மாம்சம் கிடையாது. நமக்கு மாம்சம் வேலை செஞ்சா வேத வாக்கியங்கள் என்ற வரியை போட்டு நம்ம மெலடி பாடவே முடியாது. சோ இங்க ஸ்பேரோங்கிறது யாருன்னா, மாம்சங்கிறது எடுத்துக்கிறத விட நம்மளை கெடுக்கக்கூடிய நபர்கள் எடுத்துக்கலாம். சோ இந்த இடத்துல யாரு சொல்ல கொடுக்குறாருன்னா, பேப்டிசம் இன்டு கிரைஸ்ட், அதாவது இயேசு கிறிஸ்துடைய மரணத்திற்குள்ளான ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க. ஆனா ஆவியில் ஜெனிப்பிக்கப்படாதவர்கள். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இதெல்லாம் எங்க இருப்பாங்க? உலக ஜனங்களுக்குள்ளே இருப்பாங்க, பாபிலோன் இருக்க மாட்டாங்க. நமக்குள்ளே சில பேர் இருப்பாங்க. நமக்குள்ளே இருக்கிற சில பேரால என்ன பண்ண முடியாதுன்னா, வேத வாக்கியங்கள் என்ற பாடல் வரியை பரிசுத்தாவி என்ற ஹோலி ஸ்பிரிட்டை வாங்கி, மியூசிக் வாங்கி தேவனுக்கு பிடிச்ச மாதிரி நடக்க தெரியாது. அந்த மாதிரி நபர்கள் எங்கேயும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, நமக்குள்ளேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? சேரக்கூடாது. சேர்ந்தா என்ன ஆயிரும்? அவங்க பாடுற மாதிரி நாமள என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்? பாட ஆரம்பிச்சிருவோம். சோ இப்ப நல்லா யோசிக்கலாம். இப்ப நாம யார் கூட அதிகமா சேர்றோமோ அதை நம்ம கத்துக்குவோம், கரெக்டுங்களா? ஆனா கத்துக்கிற விஷயம் ஸ்பேரோவை பாதிக்காது, கெனாரிய பாதிக்கும். இப்படி சொல்றேன், ஒரு ஸ்பேரோ கெனாரியோட சேர்ந்தா ஸ்பேரோ கெனாரி மாதிரி பாடாது. ஆனா ஒரு கெனாரி போய் ஸ்பேரோ கூட சேர்ந்துச்சுன்னா கெனாரி பாடுறத மறந்துடும். அப்ப யார் யார் கூட சேரக்கூடாது? கெனாரி. அப்படியே சப்ஜெக்ட் படி சொல்லுங்க, யார் யார் கூட சேரக்கூடாது? நாம பாபிலோன்ல சேரக்கூடாது, உலகத்துல சேரக்கூடாது, அப்புறம் ஆவியில் ஜெனிப்பிக்கப்படாத வீட்டையும் சேரக்கூடாது. கிளியரா இருக்கா? இதை சேர்ந்தா என்ன ஆகும்னா, அவங்க பாடுற பாட்டை நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்? அவங்க பாடுற பாட்டா பாடுவாங்க, இல்ல கீச்சு கீச்சுன்னு ஒரு சவுண்ட் கொடுப்பாங்க, அதை நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம். அது தேவனுக்கு பிரியமாக இருக்கவே இருக்காது. சோ சகோதரர் என்ன கருத்து சொல்றாருன்னா, ஒரு சகோதரனோ சகோதரியோ சத்தியத்திற்குள்ள கெனாரியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, நம்ம டைம் யார் கூட அதிகமா ஸ்பெண்ட் பண்றோமோ அதை பொறுத்துதான் நம்ம கெனாரியா இருக்கிறோமா ஸ்பேரோவமா இருக்கிறோமாங்கிறத நம்ம என்ன பண்றோம்? கற்றுக்கொள்றோம். ஒருவேளை ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ அதிகமான டைம் ஸ்பேரோ கூட ஸ்பெண்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அவங்க லைஃப்ல ஏமாந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. எதை வச்சு ஏமாறுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களை அறியாமலே அவங்க ஏற்கனவே தேவனுக்கு பிடிச்ச மாதிரி பாடிட்டு இருக்கிற அந்த மெலடிய கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிடுறாங்கன்னா விட்டு கொடுத்து என்ன சவுண்ட் அவங்க கத்துக்கிறாங்க பாத்தீங்கன்னா, சிர்பிங் சவுண்ட கத்துக்கிறாங்க. சரிங்களா? சோ இப்ப நம்ம என்ன ஒரு பாயிண்ட்ல வந்துடலாம்னா, நம்ம யார் யார் கூட சேரக்கூடாதுன்னு என்ன பண்ணிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். யார் யார் கூட சேரக்கூடாது? கெனாரி ஸ்பேரோ கூட சேரக்கூடாது. கெனாரி யார்? இப்ப நம்ம தான். யார் கூட சேரக்கூடாது? ஓகே, புரிஞ்சுன்னா சரி, சேரக்கூடாது. ஓகேவா? ஒருவேளை சேர்ந்துட்டோம், கீச்சு கீச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டோம், தேவனுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளால நடக்க முடியல, நமக்கே தெரியுது நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு தெரியுது. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அவங்கள விட்டு என்ன பண்ணணும்? அந்த கதையில அந்த ஓனர் என்ன பண்ணாருன்னா, ஃபர்ஸ்ட் தனியா பிரிச்சிட்டாரு. இப்ப நாம என்ன பண்ணிடணும்? இந்த மாதிரி பாட்டை கத்துக்கிறத மறந்து போய் கீச்சு கீச்சுன்னு கத்துன உடனே எக்லிஷாக்கு வரது தனியா வீட்டுக்குள்ளே இருந்துக்கணும் வாரம். அந்த ஓனரு கெனாரிய தனியா பிரிச்சு வச்சதுக்கு அப்புறம் கெனாரியால திருப்பி பாட முடிஞ்சா? இல்ல. அப்ப அது தப்பான மெத்தட். அப்ப என்னைக்குமே நம்ம என்ன பண்ணிக்கூடாது? தனிமைப்படுத்திக் கொள்ள கூடாது. அந்த ஓனர் மறுபடியும் இந்த கெனாரியை பாட வைக்க என்ன பண்ணார்? கெனாரிகளோட சேர்த்து வச்சார். இப்ப கெனாரி எல்லாம் எங்க இருக்கு? அப்ப நம்ம எங்கதான் வரணும்? இங்கதான் வரும். இதை மட்டும் வாசிச்சுட்டு இருப்பேன், அதுக்குள்ள தண்ணி குடிச்சுக்கிறேன் நான். அத்தகையவர்களுக்கான சிறந்த விஷயம் என்னவென்றால், மிகவும் நட்பு, அரவணைப்பு, ஊக்கம் அளிக்கும் மற்றும் ஆன்மீக ரீதியில் மேம்படுத்தும் மகிழ்ச்சியான கிறிஸ்துவ புனிதர்களின் சமூகத்திற்கு செல்வது தான். அவர்களிடையே அவர்கள் விரைவில் புகழ்ச்சியின் புகழ்பெற்ற குறிப்புகளை பாட கற்றுக்கொள்வார்கள். தங்கள் இருதயங்களில் மெல்லிசையை உருவாக்குகிறார்கள். வேற ஒண்ணுமே இல்ல. என்ன சொல்ல வந்திருக்குன்னா, அது தமிழ்ல மொழிபெயர்த்து போடுறதுனால கொஞ்சம் புரியாம இருக்கு. என்ன அந்த வாக்கியம் சொல்ல வருதுன்னா, ஒரு கெனாரி தன்னை தனிமைப்படுத்துகிறத விட்டுட்டு பாட முடியாட்டி போச்சுனாலும் பரவாயில்ல,
மீண்டும் கெனாரியோட சேர்ந்துச்சுன்னா தான் அதால மீண்டும் பழைய மெலடி என்ன பண்ண முடியும். அப்படின்னா கெனாரியோட பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? கெனாரியோட பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? யார் கூட சேர்ந்துருக்கோ அதை அப்படியே கத்துக்கும். கரெக்ட் தானே? அப்படின்னா நம்ம கெனாரிங்கிறது உண்மைன்னா நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் எந்த காரணத்தை கொண்டு ஸ்பேரோ கூட சேரக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட் படிச்சாச்சு இல்லையா? அந்த பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டோம் இல்லையா? இப்போ ஒரு டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல நீங்க கெனாரி அல்லது ஸ்பேரோவான்னு இப்ப கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ரைட். இப்ப மீட்டிங் முடிச்சு வீட்டுக்கு போறீங்க. எல்லாருமே வீட்டுக்கு போறீங்க. அது உங்க சொந்த வீடோ வாடகை வீடோ அதெல்லாம் நான் கேட்க விரும்பல. பக்கத்து வீட்டுக்காரரு நம்முடைய லேண்ட்ல காம்பவுண்ட் வால் கட்டி முடிச்சிட்டாரு. காலையில ஆரம்பிச்சாரு, நம்ம போயிட்டு வரதுக்குள்ள கட்டி முடிச்சிட்டாரு. நீங்க பாத்துட்டீங்க. ஏன் கட்டிருப்பார் போல் இருக்கு, நீ சீக்கிரம் பார்த்தா இல்லையா? கட்டினது இல்லையா? இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? போய் பாக்குறீங்க, அப்படி கட்டிட்டாரு. நமக்கு நல்லாவே தெரியாது நம்முடைய லேண்டு, அவருக்கும் தெரியும் நம்முடைய லேண்டு. வேணும்ட்டு பர்பஸாவே கட்டிட்டாரு. அவரு கெனாரியா ஸ்பேரோவா? பக்கத்து வீட்டுக்காரரு ஸ்பேரோ. அது கிளியரா இருக்குல்ல? ஓகே. இப்ப நம்ம யாரு? இப்ப கெனாரி போய் ஸ்பேரோ பண்ண வேலையை பாக்குது. இப்ப கெனாரியுடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன? எனக்கு அன்பா அடிச்சு எப்படி? அன்புள்ள சகோதரரை கொஞ்சம் வெளியே வாங்க, இது என்னுடைய நிலமா இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் கொஞ்சம் மறுபடியும் எடுத்து விடுகிறீர்களா அப்படின்னு கேட்பீங்களா? இல்ல, நீ கேட்டீங்கன்னா சந்தோஷம், ஆனா தப்புன்னு சொல்ல வரல. என்ன பண்ணுவீங்க? இமீடியட்டா என்ன பண்ணுவீங்க? கோவப்படுவீங்க. கோவப்பட்டு யாரை கூப்பிடுவீங்க? எங்க போவீங்க? சூப்பர். எங்க போவீங்க? போலீஸ் ஸ்டேஷன். அருமையான பதில், கரெக்ட். நான் அப்ரிஷியேட் பண்றேன். இதுக்கு ஒண்ணும் பேச முடியாது. நான் அங்க அர்த்தம் போட்டேன் பாருங்க. என்ன போட்டிருக்கேன்? போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீங்கன்னா அடுத்து இன்னொருத்தர் வந்து சொல்லுவாரு, ஐயோ உங்க வீட்டுல கட்டிட்டாரா? ஏத்து வீட்டுக்காரர். அது ஒரு ஸ்பேரோ, இது ஒரு ஸ்பேரோ, அது ஒரு ஸ்பேரோ. அந்த ஸ்பேரோ நேரம் வரும் வந்து என்ன சொல்லுனா, கட்டிட்டார் பாத்தீங்களா? எனக்கு தெரியும். நான் தான் அவங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டே இருந்தேன், அவர் கட்டிடுவாரு. இந்த லீவு நாள்ல எக்லிஷியா போகாதீங்க, சர்ச்சு போகாம வீட்டுல இருந்து நான் எவ்வளவு சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? கட்டிட்டாரு. அதனால நேரம் என்ன பண்ணுன்னா, போலீஸ் ஸ்டேஷன் போகாதீங்க, என்னுடைய எம்எல்ஏ எனக்கு தெரிஞ்சவர் தான், நான் கூட்டிட்டு போறேன் பாரு. உடனே என்ன பண்ணிடுவான்? அங்கேயும் போயிடும். அடுத்து கடைசியா எம்எல்ஏ தேடி மேல கவுன்சிலர்கிட்டே போவோம். கேட்டுங்களா? இப்படி எல்லாம் போனா என்ன அர்த்தம்னா, நம்ம பாடுற பாட்டு தேவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. இது மெலடி அல்ல. நீங்க சொல்லுங்க பாரு, பக்கத்து வீட்டுக்காரர் நம்ம வீட்டுக்குள்ள பர்பஸாவே வந்து நம்முடைய லேண்ட்ல காம்பவுண்ட் வால் கட்டிட்டாருன்னா ஒரு கெனாரி என்ன பண்ணும், ஸ்பேரோ என்ன பண்ணும் கேட்டேன். மேல போட்டிருக்கிற எல்லா பதில்களும் ஸ்பேரோ பண்ற வேலை, கெனாரி பண்ற வேலை இல்ல. ஒருவேளை தேவன் எங்கேயாவது பைபிள்ல உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் முறை தவறி நடந்தால் நீங்கள் தாராளமாக போலீஸ் ஸ்டேஷன் போலாம் என்று சொல்லி இருந்தா அது பாடல் வரி, அதை நீங்க பாடினீங்கன்னா ஓகே. பட் பைபிள் எங்க அப்படி சொல்லியிருக்காரு? தேவன் எங்கேயுமே சொன்னதில்லை. ஆனா அதுக்கு பதிலா வேற சொல்லியிருக்காரு. அது என்ன அடுத்த சைட்ல போடுறேன். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நம்ம பக்கத்து வீட்டுல நம்ம ஒரு ஸ்பேரோ வந்து நம்ம வீட்டு இடத்துல காம்பவுண்ட் வால் கட்டிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே தேவன் கிட்ட போகணும்னு தோணுது. மதுரையில போன வாரத்துக்கு முந்தின போன வாரம் சப்ஜெக்ட் எடுக்கிறப்ப ஒரு பதில் சொன்னாரு, அங்கேயே உட்காந்து பிரேயர் பண்ணுவேன். நான் அங்கேயே மயக்கம் போட்டேன். உண்மையா சொன்னாரு, அங்கேயே அப்பவே பிரேயர் பண்ணிடுவேன் பாருனாரு. ரொம்ப சந்தோஷம். நீங்க பிரேயர் பண்ணினீங்கன்னா ஒருவேளை என்ன அர்த்தம்னா தேவன் கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன்னு அர்த்தம். இட்ஸ் குட். இது தேவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு, இது மெலடி இல்லையா? அல்லது நேரா எல்டருக்கு போன் பண்ணி, பிரதர் இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர் கட்டியாரு என்ன பண்றதுன்னா, எல்டர் என்ன சொல்லுவாரு? போட்டுருங்க, போய் அன்பா பேசி பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்படிதான் சொல்லுவாரு. போலீஸ் ஸ்டேஷன் போன்னு சொல்லுவாரா? கண்டிப்பா ஒரு கெனாரி இன்னொரு கெனாரிய ஸ்பேரோ கிட்ட போன்னு சொல்லாது. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது பூரா ஸ்பேரோ. அடுத்து ஒண்ணு போட்டிருக்கல, அது ஒரு ஸ்பேரோ. அடுத்து ஒண்ணு போட்டிருக்கல, அது ஒரு ஸ்பேரோ. கெனாரி ஸ்பேரோ கிட்ட போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப யாருக்கு தான் போய் நிக்கணும்? வேத வாக்கியங்கள், நம்முடைய மூத்த சகோதரர்கள், அடுத்தது தேவன். பக்கத்து வீட்டுக்காரன் என் வீட்டுல வந்து கட்டிட்டான், உங்க வீட்டுல இல்ல. சும்மா என்ன பேர் போட்டிருக்கீங்க, காட் ஸ்கிரிப்சர்ஸ் எல்டர் பிரதர்ஸ் அப்படின்னு கேட்டா பாடல் வரி வேணும் இல்லையா? பாடல் வரி, மெலடி வர்றதுக்கு பாடல் வரி தான் முக்கியம். பைபிள் வசனம் இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு என்ன சொல்லுதுன்னா, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 7ஆம் வசனம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு, அவருக்கு காத்திரு, காரிய சித்தமுள்ளவன் மேலும் காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலா. எல்லாரும் படிங்க, மெலடியை சொல்லுங்க. அது தீவினைகளை செய்கிற மனுஷன் மேல் என்ன எரிச்சலா. இதை நீங்க செஞ்சீங்கன்னா இது ஒரு மெலடி. ஏன்னா இது பைபிள் வசனம். உலக ஜனங்கள் நமக்கு நன்மை செய்வாங்களா, தீவினை செய்வாங்களா? இது நமக்கு தெரிஞ்சது தானே. அப்ப அவன் தீவினை செய்யும் போது நாம திருப்பி ஒரு தீவினை செஞ்சா அது தேவனால் விரும்பப்படுமா? அதுக்கு தான் தேவன் சொல்லிட்டார் ரொம்ப கிளியரா, நம்ம பாட வேண்டிய பாட்டினுடைய பாடல் வரி என்ன சொல்லுதுன்னா, தீவினைகளை செய்கிற மனுஷன் மேல் என்ன ஆகாத, எரிச்சல் ஆகாத. எப்படி பாரு எரிச்சல் ஆகாம இருக்கு? பக்கத்து வீட்டுல காம்பவுண்ட் வால் எங்க வீட்டுல கட்டிட்டானே, அவன் உங்க வீட்டுல கட்டல,
அவன் கட்டினது தேவனுடைய இடத்துல. உண்மைதானே? யார் யாருக்கெல்லாம் சொந்த வீடு இருக்கு? வரேன், இப்ப எடுத்து எழுதி வாங்கிடுறீங்க. 1 2 3 சரிங்களா? 3 பேர் கை தூக்கி இருக்காங்க. உங்க 3 பேருக்கு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றேன். தீர்க்கதரிசனம் சொல்ல போறேன். என்னன்னா, உங்கள் வீடு உங்களுடைய வீடு அல்ல. உங்கள் வீடு யாருடையது என்றால், நீங்க யார்கிட்ட இருந்து வாங்கினீங்க? யாரோ ஒரு ஸ்பேரோ அதை கேட்க வரல. நம்ம வீடு வாங்கினது அந்த லேண்ட வேற ஒருத்தர் வாங்கியிருப்பான். கரெக்டா? வேற ஒருத்தர் வாங்கியிருப்பாரு. வேற ஒருத்தர் அந்த வேற ஒருத்தர் வாங்கிப்பாரு. இப்படியே நேரா போனீங்க எங்க போய் சேரும்? தேவன் வானம் எனது சிங்காசனம் அப்படின்னா ஆக்சுவலா நம்மளே எங்கதான் இருக்கோம்னா வாடகை வீட்டுல தான் இருக்கிறோம். வாடகை வீட்டுல இருந்துட்டு சொந்த வீடுன்னு சொல்றதுக்கு நமக்கு ஒரு தைரியம் வேணுமா வேண்டாமா? ஆனா 3 பேர் கை தூக்கி இருக்கீங்க சொந்த வீடு வச்சிருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்னா, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, எந்த விஷயமும் நமக்கு இந்த உலகத்துல நிரந்தரம் இல்ல. பக்கத்து வீட்டுக்காரர் வந்து கட்டிட்டாரா, அவரை கூப்பிட்டு என்ன பண்ணீங்கன்னா, பிரதர் இது தப்பு, இது நீங்க எடுத்திருக்கேன்னு சொல்லலாம். முடியாது, இப்படித்தான் கட்டுவேன்னு சொன்னா நம்ம பண்ண வேண்டிய விஷயம், தேவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு பரவாயில்லன்னு சொல்லி விட்டுருங்க. நீங்க சொல்லாமலே நாளைக்கு அந்த 2 இன்ச் உங்களுக்கு இடம் விட்டு மாத்தி கட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா நாம இறங்கி அதை இடிச்சோம்னா அதோட மோசமான விஷயம் தேவனுடைய பார்வையில் ஒண்ணுமே இல்லை. சோ அதை பொறுமையா காத்துட்டு இருந்தோம்னா அதுக்கு பேர் தான் மெலடி. அதை பண்றதுதான் கெனாரி. அதை பண்ணாம தடுக்கிறதா ஸ்பேரோ. சோ இதை எப்ப நம்ம இந்த முடிவு எடுப்போம்னு கேட்டீங்கன்னா, யார் கூட அதிகமா பழகிறோமோ அதை பேஸ் பண்ணித்தான் நம்ம இந்த மாதிரி முடிவுகள் நம்முடைய வாழ்க்கையில் எடுப்போம். நம்ம பாடுற பாட்டு தேவனுக்கு எப்படி இருக்குங்க? பிரயோஜனமா இருக்கும். ஓகே, ரொம்ப கிளியர். ஒரு கெனாரி நல்லா பாடுறதுக்கு எங்க வரணும்? நல்லா பாட கத்துக்க. ஏன்னா கெனாரியுடைய ப்ராப்ளமே யாரை பார்க்குதோ அதை அப்படியே கத்துக்கும். ஸ்பேரோ கூட பழகினா ஸ்பேரோ பாடுறது கத்துக்கும். கெனாரி கூட இருந்துச்சுன்னா கெனாரி பாடுறது கத்துக்கும். கரெக்டானே? அப்ப கெனாரி எங்க வரணும்? எக்லீசியா. கரெக்ட், நீங்க சொல்ற பதில் கரெக்ட். எக்லீசியா. ஏன்னா எக்லீசியால யார் இருக்கா? கெனாரி மட்டுமா இருக்குது. நான் வீட்டுல உட்காந்து ஆன்லைன்ல பார்ப்பேன். ஏன் நான் இப்ப எடுக்கிற சப்ஜெக்ட் வீட்டுல உட்காந்து ஆன்லைன்ல பார்க்க முடியாது? ஆன்லைன்ல போட்டிருக்கீங்களா? பார்க்கலாமா? பார்க்க முடியாதா? இப்படி வருஷம் போற ஆன்லைன்லயே பாத்துக்கிறேன், எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் வீட்லயே இருக்கிற பேசாம, நோ ப்ராப்ளம். அப்படின்னா அவங்களுக்கு பாட வருமா வராதா? ஏன் வராது? அது வராது, அவ்வளவுதான். ஏன் வராது? எனக்கு ராகம் கரெக்டா வராது. தேவன் பரிசுத்தாவி எக்லிஷா வந்தா தான் கொடுப்பாரு, வீட்டுல கொடுக்க மாட்டாரு. அதான ராகம். ஆமா, எல்லாம் யோசிக்கிறாங்க. ஆமா, எதுக்கு வர வந்துட்டு இருக்கீங்க? சரி, நீங்க கொஞ்சம் வித்தியாசமா திங்க் பண்ணுங்கிறது பதில் சொல்றேன். கொயர் மாஸ்டர் எங்க இருக்காரோ அங்க வந்தா தான் பாடல் கத்து கொடுக்கிற மாஸ்டர் எங்க இருக்காரோ அங்க வந்தா தான் பாடல் கத்துக்க முடியும். இந்த பதில் சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். பாடல் கத்து கொடுக்கிற மாஸ்டர் யாரு? நமக்கெல்லாம் நல்லா மெலடி பாடுறதுக்கு மாஸ்டர் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரெக்டா? அவர் பாடின பாட்டு இருக்கிற ராகம் பூராமே தேவனுடைய வார்த்தைகள். அவர் பாடினது எல்லாமே மெலடி ஆக்டிவிட்டிஸ் பூராமே மெலடி. அவர் பாடினது எல்லாமே பரிசுத்தாவின் மூலம் தேவன் சொன்ன வார்த்தைகளை வச்சுதான் எல்லாமே செஞ்சார். அப்ப நல்ல கொயர் மாஸ்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரோ அங்க வந்தா தான் என்ன பண்ண முடியும்? நல்லா பாட முடியும். நல்லா பாடுற விஷயத்துக்கு இயேசு கிறிஸ்து எங்க இருப்பாருன்னா நம் நடுவில் இருப்பார். சூப்பர், வசனம் கண்டுபிடிச்சதுக்கு வாழ்த்துக்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அங்கே அவர்கள் நடுவில் நான் என்ன பண்றேன்? இருக்கேன். சோ அவர் கத்துக் கொடுக்கிற பாட்டு தான் நம்ம பாட கத்துக்கணுமே தவிர மற்றவர்கள் பாட கொடுக்கிற பாட்டை நம்ம கத்துக்கொள்ள கூடாது. அப்ப நம்ம சபை கூடுதலுக்கு வரதுனால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பாடம் கேட்கறது மாத்திரம் கிடையாது, பிரதர் சொன்ன மாதிரி நிறைய கெனாரி கூட நம்ம பழகிறோம். அது மட்டும் இல்ல, நம்ம ஒன்னா இருக்க இடத்துல நமக்கெல்லாம் பாடல் கற்றுக் கொடுக்கிற மாஸ்டர் இங்க இருக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும், நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும், நம்ம கிட்ட பிரதர் பேசக்கூடிய பேச்சுக்களும், சிஸ்டர் பண்ற பிஹேவியர்ஸும், பிரதர் பண்ற பிஹேவியர்ஸும் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு அனுபவமாக கன்வெர்ட் ஆகி அந்த அனுபவம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா நல்லா பாடுறதுக்கு பாட கத்து கொடுக்குது. அப்ப இங்க உட்கார்ந்து வார வாரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எல்லாருமே பாடிட்டு இருக்கோம். யாரை பார்த்து பாடிட்டு இருக்கிறோம்? தேவனை பார்த்து பாடிட்டு இருக்கிறோம். தேவனை பார்த்து பாடுறது மட்டும் இல்ல, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பாடிட்டு இருக்கிறோம். அதனாலதான் எபிரேயர் ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இதை பண்ணிடாதீங்கிறாரு. வாசிங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி இது ஆக்சுவலா சூப்பரான வார்த்தை ப்ரோவோக் அப்படிங்கிற வார்த்தை.
நம்முடைய நேச்சர் என்ன தெரியுங்களா, ப்ரோவோக்கிங் ஈஸியா கத்துக்குவோம். ப்ரோவோக்கிங் அப்படிங்கிற வேர்டு அதுக்கு தமிழ் வேர்டு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா சரியான வார்த்தை ப்ரோவோக்கிங். ஒரு விஷயம் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அதை நான் அப்படியே காப்பி பண்ணிடுவேன், ப்ரோவோக் பண்ணுவேன். அதே மாதிரிதான் அன்புக்கு நற்கிரிக்கும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ப்ரோவோக் பண்ணணுமாமா. அப்படி பண்ணோம்னா வீட்டுல உட்கார்ந்து கேட்டா அது என்னாகாது, வராது. அதுக்கு எங்கதான் வரணும்னா சபை கூடி வருகளை, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் என்ன பண்ண விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு என்ன பண்ண கடவும், புத்தி சொல்ல கடவும். புரிஞ்சவங்களுக்கு. அப்ப இங்க வந்து நம்ம என்ன பண்றோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்ல. எப்படி வாயின் வார்த்தைகள்ல நம்ம பாடுற பாட்டுல ஒரு பிரதர் தேவனுக்கு பிரியமா நல்லா வாழ்ற வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன வரணும்னா நாமளும் அந்த மாதிரி வாழ்ந்துங்கிறது நமக்கு வரணும். நம்ம எல்லாருமே கிணறி. இதுக்குதான் தேவன் நம்மள சபை கூடுங்கிற விஷயத்த ரொம்ப 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 இம்பார்ட்டன்டா பண்றாரு. அடுத்த கொஸ்டின், அடுத்த கேள்வி. கிணறு யாரு? சவுண்ட் குறைஞ்சு போச்சு. நம்ம தான். ஸ்பேரா யாரு? அந்த கேட்டகரி உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்கும். கேள்வி என்னன்னா, can a canary sing good melody with their company and singing chirping noise with sparrow? புரியுற மாதிரி சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்க நல்லா பாடுறது, திங்கக்கிழமை வெளியே போய் ஸ்பேரோ கூட சேர்ந்து கீச்சு கீச்சின்னு கத்துறது, இப்படி ஒரு கெனாரியால பண்ண முடியுமா? அதாவது கெனாரி கூட இருக்கிறப்ப நல்லா பாடிட்டோம், ஸ்பேரா கூட சேர்றப்ப கீச்சு கீச்சின்னு கத்த முடியுமா ஒரே டைம்ல? யாரும் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. தைரியமா முடியும், முடியும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா அது கெனாரி இல்ல, அது ஸ்பேரோன்னு அர்த்தம். அப்ப எப்படி இது மெலோடி பாடிச்சு? அது மெலோடி பாடல, மெலோடி பாடுற மாதிரி நடிச்சிருக்கு. புரியுதா உங்களுக்கு? தேவனுக்கு பிரியமா கிரியை செய்யற மாதிரி என்ன பண்ணிருக்கு, நடிச்சிருக்க தவிர ஆக்சுவலா அது ஒரிஜினலா ஆட்டோமேட்டிக்கா உள்ளத்துல இருந்து அந்த பாட்டு வரவில்லை. சோ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, உலகத்துக்குள்ள போனா அவங்களுக்கு ஏத்த மாதிரி, சபைக்குள்ள வந்தா இங்க இருக்கவங்களுக்கு ஏத்த மாதிரி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. சொல்றாரு, பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாம. வேஷம் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா அந்த வேஷம் போட்டோம்னா கெனாரிக்கு ஆபத்து இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நம்ம எந்த அளவுக்கு வேஷம் போடுறோமோ அந்த அளவுக்கு தப்பான விஷயத்தை கத்துக்குவோம். கத்துக்கிட்டோம்னா அதை விட மோசமான விஷயம் நம்ம லைஃப்ல வேற எதுவுமே இருக்காது. அடுத்தது, இது எல்லாமே கிணறு, எல்லாமே கிணறு, எல்லாமே கிணறு தான். ஆனா ஒண்ணு மட்டும் இந்த பக்கம் திரும்பி நிக்குது. ஏன்? வேற ஏதாவது பதில் சொல்லி நீ ஆச்சரியத்துக்குள்ளாக்கிறாங்க. she is not comfortable. ஓகே, சூப்பர், அருமையான பதில். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாழ்த்துக்கள். அந்த கிணறு மத்தவங்க கூட சேர்ந்து இருக்க விரும்பல. ரெண்டு விளக்கம் இதுல கொடுத்திருக்காரு ஒரு சகோதரர். முதல் பாயிண்ட், அதுக்கு என்ன தாழ்வு மனப்பான்மை வந்துச்சுன்னா, ஒண்ணு, மத்த கிணறு பாடுற அளவுக்கு என்னால மெலடி பாட முடியல. இருக்கலாம், ஏன்னா எல்லா கிணறையும் ஒரே மாதிரி பாடுமா? மெலடி பாடும். பட் மெலடி பாடுறதுல அந்த அக்யூரசின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுல வித்தியாசம் இருக்கு. அப்ப இதால என்ன பண்ண முடியல, மத்ததுல 100% பாடுதுன்னா இதால 90% தான் பாட முடியுது. சோ திரும்பி நின்னுச்சு. இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், மிச்சம் இருக்கிற கிணறு அதுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. இது ரெண்டையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கா இந்த பாயிண்ட். முதல் கேள்வி, இதால மத்த கிணறு பாடுற அளவுக்கு மெலடி பாட முடியல. மத்ததெல்லாம் 100% கரெக்டா இருக்கு, பிச் எல்லாம் கரெக்டா இருக்கு. இது 90% தான் பாடுது. என்ன காரணம்? அதனால அது கோவம் வந்துருச்சு, எனக்கு பாட வர மாட்டேங்குது. என்ன காரணமா இருக்கும்? சரியான பதில் எடுத்துக்கலாம். அதனால மொத்தமா வந்து ஸ்கிரிப்சர்ஸை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலங்கிற பாயிண்ட் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கேப்பபிலிட்டி அவ்வளவுதான் சொல்றீங்க. ஓகே, சூப்பர். வேற ஏதாவது பதில்? மெச்சூரிட்டி லெவல். அதான் அதையே நான் பாட்டா கேட்கிறேன் உங்ககிட்ட. இப்ப கொயர் இந்த வருஷம் யூத் கன்வென்ஷனுக்கு ஒசூர் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொடுத்தாங்க வச்சுக்கோங்க, நான் சொல்ல அனௌன்ஸ் பண்ணல, வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப கொயர் பிராக்டிஸ் பண்றீங்க, ஒரு 5 பிரதர்ஸ் 5 சிஸ்டர்ஸ் வச்சு கொயர் பிராக்டிஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிஸ்டர் 10 கொயர் பிராக்டிஸ் 2க்கு தான் வந்திருக்காங்க, மிச்சம் 8 கொயர் பிராக்டிஸ்க்கு வரல. அவங்க பாடுறது எப்படித்தான் இருக்கும்? கண்டிப்பா இப்படித்தான் இருக்கும். கரெக்டா? கரெக்ட் தான், இப்படித்தான் இருக்கும். அப்ப இது என்ன பண்ணும்? இப்படி திரும்பி நிற்கும். இப்ப இது என்ன புரிஞ்சுக்கணும்னா, மிஸ்டேக்கு மத்த கிணறு மேல இல்ல. ஏங்க, மத்தவங்க எல்லாம் நல்லா பாடுறது என் மேல அவங்க வச்சிருக்கிற குறையா? கிடையவே கிடையாது. மத்தவங்க நல்லா பாடலினா குறை என் மேலதான். நான் ஒழுங்கா கொயர் பிராக்டிஸ்க்கு வரல. இது ஒரு பாயிண்ட். கொயர் பிராக்டிஸ் எங்க நடக்கும்?
கொயர் மாஸ்டர் எங்க இருக்காரு அங்கதான் நடக்கும். கொயர் மாஸ்டர் எங்க இருப்பாரு? ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின், கெனாரிக்கு ஒரு கொஸ்டின். அன்புள்ள கெனாரிக்களே, சொல்லாம சொல்லக்கூடாது கொஸ்டின். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ணாதங்க யாராவது இருக்கீங்களா இங்க? இது வரைக்கும் நான் பேப்டிசம் இடத்துல இருந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க யாராவது இருக்கீங்களா? இருக்கிறீங்களா? இல்ல இங்க இருக்கேங்கிறீங்களா? மிஸ் பண்ணாம இருக்கேன்னு சொல்றீங்களா? நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரியல. ஒரு வாரம் கூட ஆராதனையை நான் மிஸ் பண்ணதே இல்லை. மிஸ் பண்ணிருக்கோம். அந்த மிஸ் பண்ண அந்த வாரம் நமக்கு இழப்பா இல்லையா? இழப்பு தான். ஃபீல் பண்றோமா இல்லையா? அந்த ஃபீலிங் நமக்கு தான் இழப்பே தவிர நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்க கூடாதுன்னா, மற்றவங்க நல்லா வளர்றாங்களே, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு நம்ம எந்த காரணத்தை கொண்டு தப்பா புரிஞ்சுக்க கூடாது. மிஸ்டேக் எல்லாம் யாருக்கு எழுதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு. ரெண்டாவது பாயிண்ட், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். கெனாரிக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லையா? இருக்கு. சோ ஒருவேளை நம்முடைய சகோதர சகோதரிக்குள்ள புரிந்து கொள்ளுதல், நான் சொல்றது தவறு இருக்குன்னு நாங்க சொல்லவே இல்லை, ஒரு தவறே இருக்காது. அவர் அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்து இருப்பாரு, எனக்கு அதை பார்த்தவொன்னு என்ன தோணுன்னா, என்னை பார்க்கக்கூடாதுன்னு தான் அப்படி திரும்பி உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு ஒரு புரிந்து கொள்ளுதல் வந்துச்சுன்னா, அவர் பார்க்கும்போது நான் இப்படி திரும்பிக்குவேன். அதான் அந்த குருவி திரும்பிச்சு. இது வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்னு சொல்றாருன்னா சகோதரரு, இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, இட் இஸ் அ டெஸ்ட்னு எழுதுறாரு. ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ நமக்கு உண்மையாலுமே ஒரு தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க செஞ்சிருக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்குவோம். அப்படின்னு ஒருவேளை நம்முடைய மனசுக்குள்ள இவர் என்னை பார்த்து சரியா பேசுறது இல்ல, இவர் என் கூட சரியா பழக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் என் மனசுக்குள்ள வந்துச்சுன்னா, நான் என்ன நினைச்சுக்கணுமாமா, அவர் மேல நான் கோவப்படக்கூடாது, இது எனக்கு வந்திருக்கக்கூடிய டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல நான் என்ன பண்ணியாகணும்? பாஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணிக்கலாம்? கேட்டுறலாம். ஏன் பதில் கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க, கேட்டா முடிஞ்சு போச்சு. அப்ப அவர் சொல்ல பேர் அப்படிலாம் கிடையவே கிடையாது, அவங்களை பார்க்கவே அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போயிடும். அதை வளர்த்தனோம்னா அது ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாறி போய் கடைசியில் ஒரு பிரிவினைக்குள்ள கொண்டு போயிடும். அது மட்டும் இல்ல, இந்த டெஸ்ட் இதெல்லாம் எத்தனை நாள் உயிரோடு இருக்கிறோமோ அது வரைக்கும் தான். அதான் சகோதரர் ரொம்ப அழகா அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுவார். நோ ட்ரையல் ஆர் டெஸ்ட் இஸ் ஃபாரெவர், இட் இஸ் யுவர் ஃபெய்த் தட் இஸ் அண்டர் ட்ரையல் நவ். உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுதே தவிர உங்களுக்கு தேவன் டெஸ்ட் கொடுக்கணும்னு விரும்புற தேவன் அல்ல, அவர் அனுபவம் கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் அவருடைய விருப்பமா இருக்கிறதுனால அனுபவத்தை நமக்கு என்ன பண்றாருன்னா கொடுக்கு. ஓகே, அன்புள்ள கெனாரிஸ், ஓகே எதுக்குறீங்களா? அன்புள்ள கெனாரிக்களே, இப்ப நம்ம செகண்ட் ஸ்டோரிக்குள்ள கடந்து போறோம். செகண்ட் ஸ்டோரியில வரப்போறதும் சேம் ஸ்பேரோ சேம் கெனாரி. இப்பவும் கெனாரி யாருன்னா நம்ம தான், ஸ்பேரோ யாருன்னா அந்த மூணு கேட்டகரி. யார் யாரு? வேர்ல்டு பீப்புள், பாபிலோன், ஆவில் ஜனிப்பிக்கப்படாது. ஓகே, சூப்பர். இப்ப கதைக்குள்ள போயிடலாம். ஒரு ஊர்ல ஒரு மாஸ்டர், ஒரு ஓனர் ஒரு கெனாரி வச்சிருந்தார். அந்த கெனாரிய அவருடைய வீட்டுக்குள்ள ஒரு கூண்டுல வச்சிருந்தார். அந்த மாஸ்டர்னு வச்சுக்கலாமா, அதுக்கு பேரு கெனாரியுடைய மாஸ்டர், ஓனர் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஓனர் இந்த கெனாரிக்கு தேவையான சத்துள்ள உணவை வேளா வேலைக்கு கொண்டு வந்து கூண்டு பக்கத்துல வச்சிருவார். அது நல்லா சாப்பிடும். அதுக்கு எப்பப்ப தண்ணி வேணுமோ கொண்டு வந்து வச்சிருவார். அது மட்டும் இல்ல, இந்த கெனாரி வச்சிருக்கிற கூண்டு இருக்கு இல்லையா, கூண்டுன்னு உங்களுக்கு புரிஞ்சு இல்லையா? கூண்டு அதை எங்க மாட்டி வச்சிருக்காருன்னா அவருடைய வீட்டுல நல்ல காத்து வரக்கூடிய ஒரு ஜன்னலுக்கு பக்கத்துல வச்சிருக்காரு. சோ நல்ல இயற்கை காட்சிகளை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு, நல்ல ஃப்ரெஷ் ஏரை எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, நல்ல சத்தான ஃபுட்டை சாப்பிட்றதுக்கும் ஒரு வாய்ப்பு. இந்த கெனாரி ரொம்ப சந்தோஷமா அந்த கூண்டுக்குள்ள ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்து கொண்டு வருகிறது. ஒரு நாள் ஒரு ஸ்பேரோ பறந்து வருது, வெளியிருந்து வருது. வந்து கெனாரி இருக்கிற அந்த கூண்டுக்கு மேல உட்காந்துட்டு கெனாரியை பார்த்து ஸ்பேரோ சொல்லுதாமா, ஸ்பேரோ கெனாரி நீ நல்லா பாடுற, உனக்கு பாடுற ஹேபிட் நல்லா இருக்கு, ஆனா பாவம் உன்னை பார்த்தா எனக்கு அப்படிங்கிறாமா. நல்லா பாடுற, ஆனா உன்னை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு, பாவமா இருக்குன்னு சொல்லிச்சாமா. அது அப்படியே பாக்குது. ஏன் அப்படின்னு சொல்லிச்சாமா, இவ்வளவு தூரம் பாடுறதுக்கு உனக்கு ஸ்கில் இருந்து, இவ்வளவு வசதியா நீ இருந்து பாரு, என்னைய மாதிரி உன்னால ஃப்ரீயா என்ன பண்ண முடியல, பறக்க முடியல. நான் பாரு கீச்சுன்னு கத்திட்டு இருக்கிறேன், எனக்கு எவ்வளவு சுதந்திரம் கிடைச்சிருக்கு பாரு. ஆனா நீ நல்லா பாடுற, உனக்கு என்ன இல்ல, சுதந்திரம் இல்லைன்னு சொன்ன உடனே அப்படியே அதான் கெனாரிக்கு எப்பவுமே என்ன ஆபத்துனா, எதை பார்க்குதோ எதை கேட்க அப்படியே மாறிடும். அதனால டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். சோ இது சொல்லிட்டு போயிடுச்சு. அடுத்த நாள் இருந்து நெக்ஸ்ட் டேல இருந்து ஓனர் கொண்டு வந்து ஃபுட்டை வைக்கிறாரு, கெனாரி சாப்பிடல.
தண்ணி கொண்டு வந்து வைக்கிறாரு, குடிக்கல. இயற்கை காட்சிகளை பார்க்கல. ஃப்ரெஷ் ஏர இன்டேக் வாங்கல. ஒரு நாள் போது, 2 நாள் போது, 4 நாள்ல ஆல்மோஸ்ட் அது சாக போற கண்டிஷனுக்கு போயிடுச்சு. எது சாக போற கண்டிஷனுக்கு போயிடுச்சு? கிணறு மறிக்கக்கூடிய கண்டிஷனுக்கு போயிடுச்சு. இப்ப மறுபடியும் அதே ஸ்பேரோ திரும்பி வருது. எதே ஸ்பேரோ? முன்னாடி வந்த ஸ்பேரோ. அருமையான பதில். கரெக்ட். நேரா வந்து அது கிணாரிய பரிதாம பார்த்துட்டு இருக்கிறப்ப, கிணாரியும் அதை பரிதாம பார்த்து இருக்கிறப்ப, ஏன்னா கிணறு சாக போகுது பார்த்துட்டு இருக்கிறப்ப, ஒரு பூனை கேட் வந்து என்ன பண்ணிச்சாமா, அந்த ஸ்பேரோவை பிடிச்சு கிணாரி கண்ணு முன்னாடியே அதை சாப்பிட்டுருச்சு. பூனை என்ன பண்ணிருச்சு? அழுவக்கூடாது இதுக்கெல்லாம். பூனை என்ன பண்ணுச்சுன்னா, கிணாரியோட கண்ணுக்கு முன்னாடியே ஸ்பேரோவை சாப்பிட்டுருச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த கேட்டுக்கு இன்னும் பசி அடங்கல. நேரம் யாரை சாப்பிட போகுது? கிணாரிய சாப்பிட போகுது. கிணாரிய சாப்பிட போறப்பதான் அதால கிணாரி என்ன பண்ண முடியல? சாப்பிட முடியல. இப்ப கிணாரிக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? இப்பதான் நான் என்னவா இருக்கிறேன், அதாவது இது வரைக்கும் புரியாதெல்லாம் இப்ப புரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் என்ன புரியல? ஓனரை பத்தி கண்டபடி தப்பா பேசியிருக்கோம். எப்படி பேசியிருக்கோம் பாரு, அந்த ஸ்பேரோ எல்லாம் நல்லா பறக்குது. விநாயகர் சதுர்த்திக்கு பாரு, லீவ்ல நல்லா கொண்டாடி வீட்டுல இருக்குது எல்லாமே, எல்லா ஸ்பேரோவும். கரெக்டா? என்ன எங்க கொண்டு வச்சிருக்காங்க? இப்ப கூண்டுக்குள்ள. கரெக்டானே? கூண்டுக்குள்ள வந்து உட்கார வச்சுட்டாங்க. அப்ப அந்த கம்பியை பார்க்கும்போது முதல்ல அந்த ஸ்பேரோ வந்து சொல்லிட்டு போச்சு இல்லையா, இது மனசு வருத்தப்பட்டுச்சு இல்லையா? அப்ப அந்த கம்பி பூரா எப்படி தெரிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜெயில் மாதிரி தெரிஞ்சிருக்கும். இப்ப அதே கம்பி எப்படி தெரிஞ்சிருக்கும்னா, கோல்டன் பார்ஸா தெரிஞ்சிருக்குமாமா. எழுதியிருக்காரு சகோதரர்ல, தங்க கம்பியா தெரிஞ்சிருக்குமாமா. ஏன்? அந்த கம்பி மட்டும் இப்ப இல்லைன்னா இப்ப இது காலி ஆயிருக்கு. புரிஞ்சுங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒண்ணு கவலைப்பட்டு செத்து போயிருக்கும், இல்லைன்னா பூனை கடிச்சு செத்து போயிருக்கும். ரெண்டுமே இல்லாம இதை காப்பாத்தினது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கூண்டு தான். சோ அப்படியே ஓனர் கொண்டு வந்து அடுத்த நாள் அந்த ஃபுட்டை வைக்கும் போது அதோடைய மனசுக்குள்ள அந்த ஓனர் எப்படி பார்த்திருக்கும்? அந்த ஓனரை எதிரியா பார்த்த அதே பார்வை இப்ப மாறி போய் அந்த ஓனர் எப்படி பாக்குதுன்னா, அது யோசிக்குதாமா, என் மீது அக்கறை கொண்ட ஒரு மாஸ்டர் எனக்கு இருக்கார். ஆனா ஸ்பேரோவுக்கு இல்ல. அப்ப ஸ்பேரோ சந்தோஷமா இருக்கா, நான் சந்தோஷமா இருக்கேன்னா? ஆனா இது எனக்கு ஏன் புரியலன்னா, நான் ஸ்பேரோவை பார்த்தேன். ஸ்பேரோவை பார்த்தீங்கன்னா நமக்கு தேவன் கொடுத்திருக்கும் சந்தோஷம் புரியாது. கரெக்ட். அடுத்தது, அந்த மாஸ்டர் எனக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கிறார். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், ஸ்பேரோவுக்கு ஒரு மாஸ்டர் இருந்து அதுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுப்பாரா? கட்டாயமா இல்லை. நம்முடைய மாஸ்டர் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்ல, கூண்டு தான் என்ன பண்ணுச்சுன்னா அந்த கிணாரிய காப்பாத்துச்சு. இப்ப ஓனரும் சந்தோஷமா இருக்காரு, கிணாரியும் சந்தோஷமா இருக்குது. இப்ப இந்த கூண்டை பத்தி கொஞ்சம் படிக்கலாம். இப்ப இந்த கூண்டுக்குள்ள கிணறு இருக்கு, கரெக்டுங்களா? கூண்டுக்குள்ள கிணறு இருக்கு. இந்த கிணறுக்கு விங்ஸ் இருக்கு, ரெக்கை இருக்கு. இந்த கிணறுக்கு கேஜ் இருக்கு, ஒரு கூண்டு இருக்கு. இந்த கிணறுக்கு ஒரு ஓனர் இருக்காரு. இந்த கிணறுக்கு ஒரு ஃபுட் இருக்கு. இந்த கிணறுக்கு தண்ணி இருக்கு. கொஸ்டின், இந்த கிணறுக்கு சந்தோஷம் இருக்கா? ஏன் பயந்து போய் சொல்றீங்க? இது இருக்கா? இல்லையா? பறக்க முடியும். சந்தோஷம்னா பறக்கணும்ல. இல்ல, நான் சொல்றது கிணறுக்கு ரெக்கை இருக்குல்ல, பாயிண்ட் தான். அதோடைய மனநிலைமை தான் காரணம். நல்லா யோசிச்சு பாருங்க. அதுக்கு ரெக்கை இருக்கு, ஸ்பேரோவுக்கு ரெக்கை இருக்கு. ஸ்பேரோ எல்லா பக்கம் சுத்தினாலும் பாதுகாப்பு இல்லை. ஆனா கிணறு பாதுகாப்போடு இருக்குது. அப்ப அது எதை கத்துக்கணும்னா, இருக்கிற இடத்துல தேவன் நம்ம கொடுத்துருக்கிற சந்தோஷம் என்ன. இப்ப இந்த கிணறியால பறக்க முடியுமா முடியாதா? முடியும். எதுக்குள்ள பறக்கலாம்? சூப்பர், கூண்டுக்குள்ள பறக்கலாம். அப்படின்னா வித்தின் த கேஜ், வித்தின் த கூண்டு, அதால பறக்க முடியுங்கிற சந்தோஷத்துல மாஸ்டருடைய கேரை வாங்கிட்டு சந்தோஷமா இருந்துச்சுன்னா அதோட பெரிய சந்தோஷம் வேற ஒண்ணு இல்லை. ஆனா ஸ்பேரோ என்ன பண்ண வந்து நம்மளை பார்த்து, ஏன்ப்பா இப்படி கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு இருந்தீங்க? அதுவும் இல்லை இப்ப உங்களுக்கு. அட்லீஸ்ட் நியூ இயர் அன்னைக்காவது பிரியாணி செய்வீங்க, அதுவும் இல்லை இப்ப உங்களுக்கு. கன்வென்ஷன் போயிடுறீங்க. வருஷத்துல 2 தடவை எங்க காணாம போறீங்கன்னு தெரியல, 3 நாள் வீட்டை போட்டு வச்சுட்டு போயிடுறீங்க. என்ன பண்றீங்கன்னே புரியல. ஒரு சந்தோஷம் இல்லை உங்க வீட்டுல. என்னதான்ப்பா இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லும் போது நாம எதை யோசிச்சிடக்கூடாதுன்னா, ஆமா நம்ம பெயர் சபையில் இருந்தப்ப நல்லா தான் இருந்தோம், அப்ப நம்ம குழந்தைகள்லாம் பக்கத்து வீட்டுல போய் நல்லா விளையாண்டு இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சோம்னா நாம ஒரு நாள் பூனை கடிச்சு செத்து போயிடுவாங்கிறது மட்டும் மறந்துடாது. கிளியர்? இப்ப அடுத்த கேள்வி. அப்ப இந்த கூண்டுக்குள் இருக்கிறதுனால
நம்முடைய சுதந்திரம் கட் ஆயிடுச்சா அல்லது ப்ரொடெக்ஷன் ஃபுல் ஆயிடுச்சா? என்ன ஆயிடுச்சு? இந்த மனநிலைமை இருந்தா போதும். எப்பவுமே பூனை என்ன பண்ணு தெரியுமா? கூண்டுக்குள்ள பூனையால வர முடியாது. ஏன்னா கூண்டு பூனை உள்ள வர்றதுக்கு அலோவ் பண்ணாது. ஆனா கூண்டை விட்டு வெளியே வந்தோம்னா பூனை சாப்பிட்டுரும். அப்படின்னா இந்த பூனை யாரை குறிக்கும்? சாத்தான். சாத்தான் எப்பொழுதுமே நாம கூண்டுக்குள் இருக்கிற அந்த கூண்டு எதுன்னு அப்புறம் பார்க்கலாம். இந்த கூண்டுக்குள் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம உள்ள வந்து கடிக்க முடியாது. எப்பவுமே சாத்தான் எப்படிப்பட்டாலும் தெரியுமா? நாம வெளியே வரணுங்கிறதுக்காக காத்திருப்பான். கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமா என்று சுத்திட்டு இருப்பான். எதுக்கு சுத்திட்டு இருப்பாங்க? எப்படா நம்ம கூண்டை விட்டு. இப்பதான் கொஸ்டின், இந்த கூண்டு எதை குறிக்கும்? எல்லா ஊர்லயும் இதே பதில் தான். நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். இது தேவனுடைய பாதுகாப்புங்கிறத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் இந்த கூண்டு எக்லீசியா தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா கரெக்டான ஆன்சர் இல்லை. உங்களுக்கு நிறைய க்ளூ கொடுத்துட்டேன், மறுபடியும் கொடுக்குறேன். கூண்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு. கூண்டை விட்டு வெளியே போயிட்டோம்னா பாதுகாப்பு இல்லை. அப்படின்னு எந்த கூண்டு காமிங்க? சத்தியத்துல என்ன கூண்டு செஞ்சு வச்சிருக்கீங்க? 91 சங்கீதம் எடுத்துக்கலாம். அதைத்தான் நான் வேற மாதிரி கேட்கிறேன். சத்தியத்தை வச்சுதான் இந்த கூண்டு பண்ணுது. பட் கூண்டு எதை குறிக்கும்? வெளியே வந்தா பூனை கடிச்சிருவான், சாத்தான் பிடிச்சிருவான். உள்ள இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பு. உள்ள இருக்கிற வரைக்கும் ஃபுட்டு நேரத்துக்கு வந்துடும். உள்ள இருக்கிற வரைக்கும் தண்ணி நேரத்துக்கு வந்துடும். நல்லா ரெஃப்ரெஷிங்கான காத்து வரும். ஆனா எந்த ஊர்லயுமே இதுக்கு கரெக்டான பதில் சொல்லல. அது ஆச்சரியம். இந்த கூண்டு எதை குறிக்கும் என்றால், நாம் தேவனோடு செய்த உடன்படிக்கை. நாம தேவனோடு செஞ்ச உடன்படிக்கைக்குள்ள இருந்தோம்னா ஒருத்தர் நம்மளை ஒண்ணுமே பண்ண முடியாது. தேவனை மீறி ஒருத்தர் ஒண்ணும் பண்ண முடியாது. நாம தேவன் கிட்ட பண்ண உடன்படிக்கை விட்டு வெளியே போனோம்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணணும். பைபிள்ல நீங்க சொன்னீங்களா 91 சங்கீதம், வாக்கு தத்தம், இதெல்லாம் நமக்கு எப்ப அப்ளை ஆகும்னா கூண்டுக்கு வெளியே இருந்தா இல்ல, கூண்டுக்கு உள்ள. அப்படி என்ன அர்த்தம்? இந்த கூண்டுக்குள்ள இருக்கிறதுங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல. நாம தேவன் கிட்ட போய் உடன்படிக்கை போடுறோம், ஞானஸ்தானம். அந்த உடன்படிக்கையில நம்ம என்ன உடன்படிக்கை போட்டோமோ, என்ன உடன்படிக்கை போட்டோம்? பலியினாலே என்னோட உடன்படிக்கை செய்த என்னுடைய பரிசுத்தம். அப்ப நம்முடைய வாழ்க்கையவே தேவனுக்கு பிரியமான பலியா கொடுத்தோமா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமான பலியா நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா என்ன மீனிங்னா எனக்குன்னு இனிமேல் சொந்த விருப்பம் கிடையாது. எனக்குன்னு இனிமேல் சொந்தமான எந்த விஷயம் எனக்கு கிடையாது. நான் எதை செய்வேன்னா என்னுடைய உரிமைகளை பூரா தேவனுக்கு விட்டு கொடுத்துட்டு, எனக்குன்னு இருக்கிற உரிமைகளை பூரா தேவனுக்கு விட்டு கொடுத்துட்டு, தேவன் என்ன சொல்றாரோ அதை செய்வேன். அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் அப்ளை பண்ணோம்னா நாம எதுக்குள்ள இருக்கிறோம்னா கூண்டுக்குள்ள இருக்கிறோம். ரைட்? இல்ல நான் பலியினால தேவன் கிட்ட இயேசு கிறிஸ்து மூலமா தேவன் கிட்ட உடன்படிக்கை பண்ணிட்டேன். ஆனா பண்ணின உடன்படிக்கையின்படி நடக்கலைன்னா நான் எங்க இருக்கிறேன்? கூண்டுக்கு. ஓகே, பைபிள் ப்ராமிசஸ் எல்லாமே நமக்கு ஃபுல்ஃபில் ஆகும்னா நம்ம எங்கதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூண்டுக்கு உள்ள. ஆனா இந்த கூண்டுக்குள்ள இருக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. சரிங்களா? இந்த கூண்டுக்குள்ள இருக்கிறது ஏன் சாதாரணமான விஷயம் இல்லைன்னா, நாம நம்ம லைஃப தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டோம். அப்ப தேவன் சொன்னபடிதான் கூண்டுக்குள்ள இருக்கணும். ஆனா நமக்குள்ள இருக்கிற மாம்சம் என்ன பண்ணாதுன்னா கூண்டுக்குள்ள இருக்கிறதுக்கு நம்மள விடாது. அப்ப நமக்குள்ள ஒரு போராட்டம் வரும் இல்லையா? அந்த போராட்டத்துல எது ஜெயிக்குதோ அதுபடிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. அந்த போராட்டத்துல ஒருவேளை பரவாயில்ல கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான், முடிச்சது. அப்போஸ்தலன் இப்போ ஒரு அருமையான வசனம் சொல்லுவாரு. 1:25 பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமா இருப்பார்கள். எல்லாவற்றிலும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க போற ஒருத்தர் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கணும்னா ஓட்டப்பந்தயம் நடக்கிற அன்னைக்கு போய் ஓட்ட ஜெயிக்க முடியாது. என்ன பண்ணதுக்கு பிராக்டிஸ் மட்டும் பண்ணா போதுமா? இல்ல, பிராக்டிஸ் பண்றப்ப எந்த ஃபுட்டை சாப்பிடணும், எவ்வளவு தண்ணி குடிக்கணும், எவ்வளவு தூரம் நடக்கணும், என்ன எக்ஸசைஸ் பண்ணணும், காலுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணணும், கைக்கு என்ன பண்ணு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு அவர் பிராக்டிஸ் பண்றாரு. பாத்தீங்களா? அதே மாதிரிதான் அந்த கண்ட்ரோல் வச்சுட்டு பிராக்டிஸ் பண்றதுதான் கூண்டுக்குள்ள இருக்கிறது. நம்ம லைஃப்ல எதை நம்ம கண்ட்ரோல்குள்ள வச்சுட்டு பிராக்டிஸ் பண்றது? ரசர்பல் எழுதின சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. இதை என் லைஃப்ல மறக்கவே முடியாது. நம்ம கூண்டுக்குள் இருக்கிறது என்னங்கிறதுக்கு இதான் மீனிங். ஒவ்வொருத்தரும் நம்ம இதான் சொல்லியிருக்கோம். ஞானஸ்தானத்துல
நம்ம ஒவ்வொருத்தருமே இதை தான் தேவன் சப்மிட் பண்ணிருக்கோம். வாசிக்கிறேன் பாருங்க. அக்ரிங் டு சாக்ரிஃபைஸ் ஹிஸ் எர்த்லி லைஃப், நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கைய தேவனுக்கு கொடுக்க ஒத்துக்கிட்டோம். அது மட்டும் இல்ல, அண்ட் ஆல் இட்ஸ் ரைட்ஸ், அதோட எல்லா உரிமை, நம்ம வாழ்றதுக்குன்னு தேவன் கொடுத்திருக்கிற எல்லா உரிமை. இன்னைக்கு கூட நமக்கு தேவன் என்ன உரிமை கொடுத்திருக்காருன்னா, எங்க வேணாலும் போயிருக்கலாம். இதனால ஒண்ணு 2ஆம் மரணம் வரப்போகுது நமக்கு. ஆனா அந்த உரிமையை விட்டு கொடுத்து வந்து உட்கார்ந்து இருக்கோம்ல, எங்க இதை ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கோம்னா, இது தேவனுக்கு நம்ம கொடுத்த கமிட்மெண்ட். உண்மைதானது, அதான் கூண்டு கொண்டிருக்கிறது. சோ என்ன எழுதுறாருன்னா, அண்ட் ஆல் இட்ஸ் ரைட்ஸ் இன் த டூயிங் ஆஃப் த ஃபாதர்ஸ் வில், அதாவது என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழும் உரிமைகளையும் முழுசா தேவனுடைய சித்தத்திற்கு விட்டு கொடுக்கறதுக்கு பேர் தான் கூண்டுக்குள் இருப்பது. ஓகே, இப்ப சொல்ற ஒரே ஒரு கேள்வி கரெக்டா பதில் சொல்லுங்க. நம்ம கூண்டுக்குள்ள இருக்கோமா, கூண்டுக்கு வெளியே இருக்கிறோமா? கூண்டுக்குள்ள இல்ல, கூண்டுக்குள்ளதான் இருக்கும். கூண்டுக்குள்ளதான் இருக்கோம். அப்ப நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாம், முடிவுகள் எல்லாம் நம்முடைய முடிவா தேவனுடைய முடிவுகளா? வேற வேற அவசரப்பட்டு சொல்லிட்டாரு. நம்ம எடுக்கிற எல்லா முடிவும் தேவனுடைய முடிவு தானே. ஒருவேளை இல்லைன்னா யோசிங்க, நம்ம என்ன கமிட்மெண்ட் வந்திருக்கிறோம் ஞானஸ்தானத்துல? இனிமேல் நான் முடிவெடுக்க மாட்டேன்னு கமிட்மெண்ட். தேவனை நீங்களே முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு அவர் நமக்கு ஒரு முடிவெடுக்கிறப்ப, வேண்டாம் தேவனை நான் முடிவெடுக்கிறேன்னு சொன்னா நாம அது கூண்டுக்குள் இருக்கிற விஷயம் அல்ல. கிளியரா புரியுது உங்களுக்கு? இதைத்தான் ரசல் பர்ட் சொல்றாரு. அடுத்தது, இந்த கூண்டுக்குள்ள என்ன பண்ணலாம்? சந்தோஷமா பறக்கலாம். இப்ப என்ன பண்றேன்னா, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். இந்த கூண்டுக்குள்ள இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான லைஃபா அல்லது கஷ்டமான லைஃபா? கூண்டுக்குள் இருக்கிறது எளிதான வாழ்க்கையா கடுமையான வாழ்க்கையா? எப்படி சொன்னாலும் மாட்டிக்குவோம். கொஞ்சம் கடினமான வாழ்க்கை தான் இல்லையா? கடினம். எப்பவுமே நம்ம கஷ்டப்படுறது பிடிக்காது இல்லையா? பஸ்ல போனா கூட்டம் எல்லாம் போகணும். கஷ்டப்படுறது எப்பவுமே நமக்கு என்ன ஆகாது? பிடிக்காது. அதோட முக்கியம், நமக்கு பிடிக்காதுங்கிறத விட நம்முடைய பழைய மனுஷனுக்கு சுத்தமாவே பிடிக்காது நம்ம கஷ்டப்படுறது. அப்ப என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் வெளியே கொண்டு போதான் நினைப்பான். ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நம்ம பழைய மனுஷனுக்கு நம்ம சாதகமாக்கி முடிவை நம்ம லைஃப்ல மாத்தி எடுத்துட்டோம்னா, லைஃப் லாங் கஷ்டப்பட போறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தான். ஏன்னா கூண்டை விட்டு என்ன ஆயிடுவோம்? வெளியே வந்துடும். கூண்டை விட்டு வெளியே வந்துட்டோம், திருப்பி கூண்டுக்குள்ள போக முடியுமான்னு சொல்ல முடியாது. கிணறியுடைய ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? வெளியே வந்துச்சுன்னா ஒருத்தர் ரெடியா காத்துருக்கான். யாரு? பூனை. யார் அந்த பூனை? சாப்பிட்டுரும், அடிச்சிடும். அடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்க கூண்டுக்குள்ள என்ன கஷ்டப்பட்டாலும் போகவே. இப்ப அடுத்த பாயிண்ட் வந்துடலாம். இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சு அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட். பைபிள்ல யார் யாரெல்லாம் இந்த கூண்டுக்குள்ள சந்தோஷமா இருந்தது? கூண்டுக்குள்ள இருந்தது யாருன்னு கேட்கல, கூண்டுக்குள்ள சந்தோஷமா இருந்தது. கரெக்ட். யார சொல்லலாம்? பவுல். இப்ப பவுல் கிட்ட போய் ஒரு பேட்டி எடுக்கலாம் இருந்தாருன்னா, பவுல் அவர்களே, நீங்க இந்த கூண்டுக்குள்ள எப்ப வந்தீங்க? அவர் சொல்லுவாரு, நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன், ஒரு சவுண்டு கேட்டுச்சு, விழுந்தேன், கூண்டுக்குள்ள வந்தேன், அன்னையில இருந்து கூண்டுக்குள்ளதான் கடைசி வரைக்கும் இருந்தேன். சரி, இருந்தீங்கல்ல, நீங்க கூண்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்தீங்களா, கூண்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா இருந்தீங்களான்னு கேட்ட என்ன சொல்லுவாரு? அவர் என்ன சொல்லுவாருன்னா, சந்தோஷமா தான் இருந்தேன் பாரு, ஆனா அவர் லைஃப பாத்தீங்கன்னா கூண்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அநேக கஷ்டம். ஆனா அவர் என்ன சொல்லுவாருன்னா, முதல்ல இருந்த வாழ்க்கையை தான் தப்பும் பாரு, கூண்டுக்குள்ள வந்த வாழ்க்கைய ஓகே சந்தோஷம் பாரு. ஏன்? இங்க கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கிறோம். அப்ப இங்க என்ன சந்தோஷம் நமக்கு இருக்கு? இங்க நமக்கு என்ன சந்தோஷம் இருக்குன்னா, என்னதான் கஷ்டப்பட்டாலும் கடுமையா உழைச்சாலும் கடைசியா கிடைக்க போற பிரைஸ் கூண்டுக்கு வெளியேறதா கிடைக்காது. அது மட்டும் இல்ல, கூண்டுக்குள்ள இருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய போஷிப்பு கூண்டுக்கு வெளியே போனா கண்டிப்பா நமக்கு கிடைக்காது. பவுல் சொல்றாரு பாருங்க, 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மிகுந்த தைரியத்தோடு உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன். அடுத்தது, ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். சொல்றாரு என்ன அர்த்தம்? ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன் என்ன அர்த்தம்? ஆறுதலே இல்ல, ஆனா ஆறுதல் எனக்கு என்ன இருக்கு? இப்ப வந்துருச்சு. எப்படி இருந்திருக்காரு பாருங்க, வாசிங்க. எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலையும் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன். அந்த லைனை கடைசியா திருப்பி மறுபடியும் வாசிச்சோம்னா, எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களையும் நான் எப்படித்தான் இருக்கிறேன்? பரிபூர்ண. அப்படின்னு அர்த்தம், நிறைய கஷ்டங்கள் பாடுகள் வந்துச்சு. ஏன் வந்துச்சுன்னா, என்னைய கிறிஸ்துவின் சாயலுக்கு மாற்றுவதற்கு, ஒப்பா மாற்றுவதற்கு தேவன் கொடுத்த அனுபவமே தவிர அது ஒரு கஷ்டமே இல்லை. அடுத்த கேள்வி, பவுல் அவர்களே,
கூண்டுக்குள்ள பறந்தீங்களா இல்லையா? பறந்த. எதுக்குள்ள பறந்தீங்க? கூண்டுக்குள்ளேயே பறந்த. உடன்படிக்கை விட்டு நான் வெளியே ஒரு காலம் போகல சொன்னா ஜெயிச்சிட்டேன். பேதுரு கூண்டுக்குள்ள இருந்தாரா, கூண்டுக்கு வெளியே இருந்தாரா? கூண்டுக்குள்ள இருந்தாரா, கூண்டுக்கு வெளியே இருந்தாரா? உள்ளதான் இருந்தாரு. கஷ்டப்பட்டாரா இல்லையா? ஆனா நம்மளை பார்த்து என்ன சொல்லிட்டு போனாரு? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதிலே நீங்கள் மிகவும் முதல்ல சந்தோஷப்படுகிறீர்கள் எடுத்தோடனே படிச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பின்னாடி பிரச்சனை இருக்கு. இதுல நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். என்ன பாயிண்ட்? துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். இப்படிதான் கேட்ப ஆபீஸ்ல. நீங்க இனிமேல் 8 மணிக்கு வந்துட்டீங்க, 7 மணிக்கு வரணும். இப்ப எல்லாம் கேட்க முடியாது. இது நமக்கு தேவன் கொடுக்கிற ட்ரைனிங். இது ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும். ஆனா அந்த ஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங்கை நம்ம பாஸ் பண்ணோம்னா கிடைக்க போற ரிவார்டு வெளியே இருக்கிற யாருக்கு கிடைக்காது. சோ இதுல நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படப்படும். எப்படி குழந்தைக்கு சொல்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருப்பாரு, சரியா இருப்பாரு. அந்த மாதிரி கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளால் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? கண்டிப்பா நமக்கு நிறைய டெஸ்ட் இருக்குது. இன்னும் சொல்ல போனா நம்ம உள்ள இருக்கிறதே பிடிக்காத சாத்தான் நம்மளை வெளியே வர வச்சுதான் சாப்பிட முடியும்னு தெரிஞ்சுட்டு வெளியே வர வைக்கிறதுக்கு நிறைய ஸ்பேரோ அனுப்புவான். அனுப்ப மாட்டானா? ஸ்பேரோ யார் யாரெல்லாம்? உலகத்துல இருந்து பாபிலோன்ல இருந்து வரலாம், யாரும் கூட வரலாம். நமக்கு இருக்கிற இடத்துல இருந்து என்னங்க இப்படி கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கீங்க பிரதர்? நீங்க 4 வீடு வச்சிருந்தீங்க, என்ன ஆச்சு? அதெல்லாம் போச்சா? எல்லாம் வித்துட்டீங்களா? இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்கோங்க. வாங்க, உங்களுக்கு சூப்பர் வழியை காமிக்கிறேன். சத்தியத்துல இருங்க, நான் வேண்டாம்னு சொல்ல. ஆனா கடவுளுக்கே செலவு பண்ணாதீங்க, கொஞ்சம் உங்களுக்கு என்ன பண்ணிக்கோங்க. நான் சொல்றத பார்த்தா சந்தோஷமா இருக்கு போட்டு உங்களுக்கு அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னா, வந்திருக்கிறது ஒரு ஸ்பேரோ. அது என்ன பண்ண நிக்குதுன்னா என்னைய வெளியே இழுக்குது. அது ஏன் வெளியே இழுக்குதுன்னா அது சாப்பிடறதுக்கு இல்ல, அதை அனுப்பி விட்ட அவன் சாப்பிடுறதுக்காக நீ அனுப்பிச்சு விட்டுருக்கான்னு அர்த்தம். ஓகே, ஏசு கிறிஸ்து கூண்டுக்குள்ள இருந்தாரா, கூண்டுக்கு வெளியே இருந்தாரா? கூண்டுக்குள்ள எப்படி இருந்தாரு ஏசு கிறிஸ்து? கஷ்டப்பட்டாரு, ஆனா சந்தோஷமா இருந்தார். கரெக்ட் தானே? நமக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா, லூக்கா 6:23 மட்டும் படிங்க, கீழே இருக்கிற லைன் மட்டும் படிங்க. அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் போயிருங்க. எப்ப தெரியுமா? எப்ப பிரச்சனை வருதோ அப்பப்பெல்லாம் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருது. இன்னைக்கு எனக்கு வந்திருக்கிற கஷ்டம், எனக்கு வந்திருக்கிற துன்பம் என்னை அனுபவத்திற்குள்ள கொண்டு போறதுக்கு மட்டும்தானே தவிர என்னைய வேஸ்ட் ஆக்கிறதுக்கு இல்ல. இப்படிதான் ஸ்பேரோ வந்து கூப்பிடும். அதை பார்த்து நான் எந்த காரணத்தை கொண்டு வெளியே போயிடக்கூடாது. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். உங்க பலன் எங்க மிகுதியா இருக்கும்னா பரலோகத்தில் உங்கள் பலன் எப்படி இருக்கும்? மிகுதியா. இந்த கூண்டுக்குள்ள என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? கடைசியா ரிவார்டு கிடைக்கும். வெளியே போயிட்டா டெத்து கிடைக்கும். உள்ள இருந்தா என்ன கிடைக்கும்? பீஸ். அருமையான பதில், தேவ சமாதானம். ஓகே, பிராக்டிகல் எக்ஸாம்பிளுக்கு வந்துடலாமா? நாளைக்கு காலையில, ஞாயிற்றுக்கிழமை ஆபரேஷன் பண்ண மாட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல. திங்கட்கிழமை காலையில எனக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும். கூண்டுக்குள்ள இருந்தா கிடைக்குமா, கிடைக்காது? கிடைச்சிடும். மதுரையில் ஒரு பதில் சொன்னாங்க. இன்னதுக்குள்ள ஒரு அம்மா சொல்றாங்க, சிஸ்டர் கிடைக்கும். ஏன் தெரியுமா? எங்க எல்டர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க. போன வாரம் நடந்ததெல்லாம் சொல்றேன். ட்ரைனிங் அந்த மாதிரி ட்ரைனிங். நான் கேட்கறேன்னா, கூண்டுக்குள்ள பேசாம உட்காந்துருந்தோம்னா நாளைக்கு காலையில 5 லட்சம் ரூபாய் கிடைக்குமா, கிடைக்காது? நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஒரு வசனம் தரேன், அப்புறம் பதில் சொல்லுங்க. விசுவாசத்தோட இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். வரேன். பிலிப்பியர் 4, இந்த வசனம் ரொம்ப முக்கியம் இருக்கு இந்த சப்ஜெக்டுக்கு. பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். வசனத்தை உள் வாங்கிட்டீங்களா? இப்ப அதே கேள்வியை திருப்பி கேட்கிறேன். நாளைக்கு காலையில 5 லட்சம் ரூபாய் எனக்கு வேணும் ஆபரேஷன். என் கையில 5 பைசா இல்ல, நான் கூண்டுக்குள் இருக்கிறேன். என் கையில 5 பைசா இல்ல, ஆனா கூண்டுக்குள் இருக்கிறேன். நாளைக்கு காலைல 5 லட்சம் ரூபாய்க்கு ஆபரேஷன் நடக்குமா, நடக்காது? பாத்தீங்களா, சந்தேகம் வந்துருச்சு. யாரோ சொல்றீங்க கரெக்டா, ஆபரேஷன் நடக்காமலே சரியாயிடும். இது ஒரு விசுவாசம் இருக்கலாம், ட்ரைல. ஆனா நான் கேட்கிறேன்னா, ஆபரேஷன் நடக்குமா? நடக்கும். எப்படி தெரியுமா நடக்கும்? பணம் கொடுத்துதான் ஆபரேஷன் நடக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஆபரேஷன் பண்ற டாக்டர்
பணம் வாங்காம ஆபரேஷன் பண்ணலாம். ஆபரேஷன் பண்ற ஹாஸ்பிட்டலு நம்ம நிலைமையை பார்த்துட்டு பரவாயில்ல உங்களுக்கு நாங்களே பண்றோம்னு சொல்லி பண்ணலாம். இப்படிதான் நடக்கலன்னு நினைக்கிறீங்களா? இந்த சம்பவங்கள் எல்லாம் எங்களுடைய அனுபவத்தில் நிறைந்திருக்கிறது. இந்த மாதிரி 5 பைசா இல்லாம நின்று டாக்டர் தன்னுடைய ஃபீஸே வாங்காம ஹார்ட் ஆபரேஷன் ஒரு பிரதர் பண்ணிருக்காரு. நம்முடைய பிரதர் இன்னும் ஒரு உயிரோடு தான் இருக்காரு திருப்பூர்ல. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் அவருடைய ஃபீஸ், ஏன்னா ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் அவருக்கு குறைக்க முடியாது, அவருடைய ஃபீஸ் 1.25 லட்சம் வேணான்ட்டு. என்ன தெரியுமா சொல்றேன், ஆபரேஷன் நடக்கும். யாரோ சொன்னீங்க பணம் கொடுத்துதான் நடக்குங்கிற விஷயம் இல்ல. ஏன் தெரியுங்களா? உலகத்திலே பெரிய பணக்காரர் யாரு? அவர் சொன்னதை ஒத்துக்கணும். உலகத்திலே பெரிய பணக்காரர் யாரு? இந்த வசனத்திலே பதில் இருக்கு பாருங்க. யாரு அது? தேவன். உலகத்துக்கே ஓனர் யார் தெரியுமா? தேவன் தான். அப்படின்னா உலகத்துக்கே ஓனர் இருக்கிற தேவன் நமக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறது அவருடைய பாடியில ஒண்ணுமே கிடையாது. ஆனா 5 லட்சம் ரூபாய்க்கு தேவை ஏற்படுத்தும் போது நாம கூண்டுக்குள் இருக்கிறோமா கூண்டை விட்டு வெளியே போறோமாங்கிறத செக் பண்ணுவார். கண்டிப்பா செக் பண்ணுவார். கூண்டை விட்டு வெளியே போய் பழைய பாபிலோன்ல எனக்கு தரேன்னு சொல்லிட்டாங்க பிரதர், நான் பாபிலோன்ல போய் 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு ஆபரேஷன் பண்ணிட்டு அப்புறம் அங்க போகாம இங்க வந்துடுறேன் அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் ஆபரேஷன் முடிச்சிடும், 50 லட்சம் ரூபாய்க்கு அடுத்த ஆபரேஷன் வரும். புரிஞ்சுங்களா? அப்ப தேவன் ஏதோ ஒரு வழியில நம்முடைய தேவைகளை நிறைவாக்குவார். பிகாஸ் நம்ம கூண்டுக்குள்ள மட்டும் இருந்தா போதும், நமக்கு நடக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் தேவன் கிளியரா பார்த்துக்குவார். யாக்கோபு சொல்ற பாருங்க ஒரு வசனம், நமக்கு தேவையான எல்லாமே தேவனுக்கு வருதான். வாசிக்கலாம். யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எங்க இருந்து யார்கிட்ட இருந்து எதாவது வருதுன்னா வசனம் ரொம்ப கிளியரா இருக்கு. நன்மையான எந்த ஈவ். இப்ப நம்ம படிச்சோம்லதான் நமக்கு தேவையான நன்மைகள் நிறைய இருக்கும். நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள், XYZ நிறைய நன்மைகள் நமக்கு தேவைப்படுது. பட் அந்த நன்மைகள் நமக்கு வாங்குறதுக்குரிய தகுதி நம்மகிட்ட இல்ல, வாங்குறதுக்கு வழி நம்ம கிட்ட இல்ல. ஆனா ஒரு விஷயம் உண்மை, தேவன் நினைச்சா கொடுத்துருவார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொன்றையா தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன, கூண்டுக்குள்ள மட்டும் ஒழுங்கா இருந்தா மிச்சம் எல்லாம் யார் கொடுத்துருவா? அந்த எல்லாங்கிற வார்த்தை, எந்த அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆங்கில வார்த்தை எவ்ரி. எவ்ரிங்கிற வார்த்தையினுடைய கிரீக் வேர்டினுடைய இங்கிலீஷ் மீனிங் ஆல், எனி, அதாவது எல்லாமே, எதுவா இருந்தாலும் சரி ஒவ்வொன்றும் எல்லாமே தேவனிடத்துல இருந்து நமக்கு கண்டிப்பா என்ன இருங்க கிடைச்சு. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சோ நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் பூரா ஒன்னே ஒண்ணுதான், கூண்டுக்குள் இருக்கிறதா. அடுத்த பாயிண்ட் போலாமா? கொஞ்சம் கடைசி பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசுவாரா பேச மாட்டாரா? பேசுவார், கண்டிப்பா பேசுவார். இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசுவாரா பேச மாட்டாரா? அப்ப இந்த நமக்காகங்கிறது யாரு? பிரதர் புடிச்சிட்டார் சப்ஜெக்ட். நம்ம பாட்டு கூண்டுக்கு வெளியே போயிட்டு அதெல்லாம் இயேசு கிறிஸ்து பாத்துக்குவாருங்க, பரிந்து பேசுவார். இப்போ சொல்றேன், ஏற்கனவே ஆதாம் நிமித்தம் நம்ம செய்யற பாவங்களுக்கு எல்லாம் ஞானஸ்தானத்துல மன்னிப்பு வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் மாம்ச பலகீனத்துல அறியாமல் செய்யக்கூடிய பாவத்துக்கு கண்டிப்பா இயேசு கிறிஸ்து ஜஸ்டிஃபை பண்ணுவார், ஜஸ்டிபிகேஷன் கொடுப்பார். அந்த ஜஸ்டிபிகேஷனை எல்லாரும் கொடுப்பாருன்னு பார்த்தா கட்டாயம் இல்லை. யாருக்கு மட்டும்தானா? கூண்டுக்குள் இருந்தால் மட்டும்தான். வசனம் வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், இது எந்த பாவம் நமக்கு தெரியும்? மாம்சத்துல அறியாமல் பாவங்களை நாம் செய்வோமானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஒரே ஒரு கண்டிஷன், யாருக்கு இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுவார்? யாருக்கு பரிந்து பேசுவார்? கூண்டுக்கு உள்ள இருக்கிறது. ஏன்னா அந்த கூண்டுக்குள் இருக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கிறது. ஓகே, இங்க ரூல்ஸ் கொஞ்சம் எப்படித்தான் இருக்கும். எந்த வீட்டுல ரூல் ஸ்ட்ரிக்டா இருக்கோ அந்த வீட்டுல இருக்கிற பையன் விட்டுருவான், உண்மைதானே? ஆனா இப்ப அந்த பழமொழியில செல்றதே இல்லைங்க. எப்படி எவன் என்ன நமக்கே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு கெட்டு போச்சு. பட் தியரி தான், ரூல் எங்க ஸ்ட்ரிக்டா இருக்கோ அங்க சந்தோஷமா இருக்கலாம். நமக்கு ரூல் ஸ்ட்ரிக்ட் தான், ஏன்னா கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்காக அந்த ரூல்ஸ். பட் கிடைக்க போற விஷயம் இட் கேரண்டிஸ் glory, honor, immortality for the eternal eternities. இந்த பூமியில இப்ப வாழக்கூடிய இந்த சொற்ப காலத்துல
நம்ம கொடுத்த கமிட்மெண்ட் படி நம்ம லைஃப் டைம் வரைக்கும் உண்மையா கொண்டு கொண்டிருந்தோம்னா கிடைக்க போற ரிவார்டு காலாகாலத்துக்கும் நம்ம நினைச்சே பார்க்க முடியாத மகிமையை, கனத்தை தேவன் நமக்கு கொடுக்க போறார். ஓகே, சோ உங்களெல்லாம் எப்படி கூப்பிடுறது? நானு கிணத்துக்குள்ளியா என்ன சொல்லி கூப்பிடலாம்? கிணாரிகளே. முதல் ஸ்டோரியில படிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆகாத சம்பாஷணைகள். நம்ம பிரச்சனை என்ன தெரியுங்களா? நம்ம யார் கூட சேர்றோமோ அதை அப்படியே கத்துக்குவோம். யார் கூட சேரக்கூடாது, எப்படி பாடணும், எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட், தேவனோட செய்த ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் 91ஆம் சங்கீதம், 23ஆம் சங்கீதம், பரிந்து பேசுறதுக்கு எல்லாமே கிடைக்கும். அதை மீறி போயிட்டு கிடைக்க நம்பிட்டு இருந்தோம்னா நமக்கும் மற்ற உலக ஜனங்களுக்கு சம்பந்தம் வித்தியாசமே இல்லாம போயிடும். அவங்க நினைக்கிற மாதிரி கடைசி வரைக்கும் ஒரு மாயை நம்பிட்டு வாழ்ந்துட்டு விட்டுட்டு போக வேண்டியதான். அதுக்கு நம்ம வரல. தேவன் நம்ம கூப்பிட்ட நோக்கம் நம்ம கரெக்டா நடக்கணும் அப்படின்னா அது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம கையில என்ன இருக்குன்னா வேற ஒண்ணுமே வேண்டாம், ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். கொடுத்த கமிட்மெண்ட் படி கூண்டுக்குள் இருந்து வாழ்ந்து காமிக்கிறது மட்டும்தான் நமக்கு பிரயோஜனமான விஷயம். பொறுமையோட கேட்டு உங்கள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமாம்.